சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் விருந்து சம்பந்தமாக பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது உணவுகளை என்பதில் சின்ன ஒரு பகுதியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஹதீஸில் புகாரியில் 1477, 5975, 6473, 7292, 2408 இந்த ஹதீஸுகளில் 3 விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த 3 விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் இலாத்துல் மால், பொருளாதாரத்தை வீணாக்குறது, காசு பணத்தை செல்வத்தை உணவு எல்லாம் அடங்கும். எந்த வகையிலையும் பொருளாதாரத்தை வீண் பண்ணக்கூடாது. வீண் என்பதற்கு என்ன அர்த்தம்னா பயனற்ற வகையில் செலவு செய்வது, அது கூடாதுன்னு நேற்று சொல்லிட்டோம். ரெண்டாவது விஷயம் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி ஆதாரமற்ற செய்திகளை பரப்புறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மூணாவது விஷயம் கசரத்து சுவால், அதிகமாக கேள்வி. சுவால்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. கேள்வி கேட்கறதுக்கு பேரும் சுவால் தான், யாசகம் கேட்கறதுக்கு பேரும் சுவால் தான். பிச்சை கேட்குறாங்கல்ல, அதுக்கு அரபியில் என்ன செய்வாங்கன்னா சுவால்ங்கிற வார்த்தை தான் போடுவாங்க. அதிகமாக யாசகம் கேட்குதல்ங்கிற அர்த்தமும் இது கொடுக்க முடியும், அதிகமாக கேள்வி கேட்குறதுங்கிற அர்த்தமும் கொடுக்க முடியும். கசரத்து சுவால், அதிகமாக சுவால் பண்ணுறதுன்னு வருது. ஆனால் அதிகமாக கேள்வி கேட்குறது மார்க்கத்தில் தப்பான தப்பு இல்லை. அதிகமாக கேள்வி கேட்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட தான் அதிகமாக கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. நபிமார்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத கேட்டு அதனால் ஒரு சட்டத்தை அவங்க சொல்லி அது மக்களுக்கு சிரமமாயிடக்கூடாது என்பதற்காக நபிமார்கள் அவங்க சொல்லும்போது நீ கேட்டுக்கிறங்க, நீங்களா புது புது கேள்விகளை கேட்காதீங்கன்னு அதுக்கு தடை இருக்குது. இது பொதுவாக கேள்விக்கு தடையான்னு கேட்டால் கேள்வி கேட்க கேட்கத்தான் அறிவு வளரும். அதிகமாக கேள்வி கேட்குறது, அதிகமாக சந்தேகம் இருந்தால் தான் கேட்பாங்க, விளையாட்டு கேட்க மாட்டாங்க. அதனால் இது யாசகத்தை தான் குறிக்குது என்பது தான் சரியான கருத்து. ஆனால் மொழிபெயர்ப்புகளில் கேள்வி கேட்குறதுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அதிகமாக கேள்வி கேட்குறதுங்கிறது. அதிகமாக கேள்வி கேட்குறது அல்லாஹ் ஃபஸ்ஸாலு அகல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபஸ்ஸாலு அதுலேயும் சுவாலுங்கிற வார்த்தை வருது. ஃபஸ்ஸாலு அகல திக்ரி, அறிவுடையோரிடத்தில் நீங்கள் கேளுங்கள், இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் நல்லா சொல்கிறதுனால நம்ம கேள்வி கேட்கத்தான் வேணும். கேள்வி கேட்டு தான் மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும். இது யாசகத்துக்கு ரொம்ப யோசிக்கணும். யாசகம் கேட்பதற்கு என்ன செய்யணும், சுயமரியாதை போயிடும், மான மரியாதை போயிடும். அதனால் அடுத்தவங்கள்ட்ட கையேந்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்பட்டாலே தவிர கேட்கக்கூடாதுங்கிறனால தான் அதிகமாக யாசகம் பண்ணக்கூடாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த விஷயத்தில் இந்த ஹதீஸுடைய விஷயம் என்னன்னு கேட்டால், வீண் விரயம் செய்கிறது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு விஷயம். அப்போ சாப்பாடு சமைத்து விருந்து கொடுக்கும் பொழுது அதிகமான வீணாக்குறேன்னா என்ன, இலப்பழைக்கு சேர்த்து கொடுத்தா தப்பு இல்லை. குப்பையில் கொட்டுறது, யாருக்கும் பயனற்ற மாதிரி ஆக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் வீண் விரயம். அதை தவிர்க்கணும் என்பதும் இதுலேருந்து விளங்கிக்கலாம். அதே மாதிரி குர்ஆனில் இந்த வீண் விரயத்தை பற்றி பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது விருந்துக்கும் பொருந்தும். விருந்துக்கு மட்டும் உள்ள விஷயம் அல்ல, வேறு விஷயத்தை தான் எல்லாம் சொல்கிறான். ஆனால் வீண் விரயம் இதில் செஞ்சாலும் கூடாதுல்ல. விருந்து எல்லாம் லைட் அலங்காரம் பண்ணுறது, ஜோடனை செய்கிறது, பயனற்ற முறையில் என்ன செய்கிறது எதுவாக இருந்தாலும் அது வீணானது. அதுக்குரிய பயன் கிடைச்சிட்டா வீணானது இல்லை. பயனற்று போகக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், இந்த பட்டாசு வெடிக்கிறது அதெல்லாம் காசு செலவழிக்கிறது, அது நன்மை, ஒரு நன்மையும் இல்லை. காசை செலவச்சு அதுக்குன்னு ஒரு நன்மை இல்லை என்று சொன்னால் அது விரயம். காசை செலவழித்து அதுக்குரிய நன்மை, ஒரு டீப் லைட் போடுறது 10 லைட் போடுறாங்கன்னா அது விரயத்தில் வராது. அதுக்குரிய வெளிச்சம் கிடைக்கும். 1 லைட்டுக்குள்ளே வெளிச்சம் கிடைக்கும், 2 லைட்டு போட்டால் 2 லைட்டு வெளிச்சம் கிடைக்கும். அதிக லைட்டு தேவைப்பட்டால் பளிச்சுன்னு இருக்கும்னு சொன்னால் அதனுடைய நன்மையை நம்ம அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அது விரயத்தில் வராது. ஆனால் அந்த பட்டாசு கொளுத்துறது மாதிரியான விஷயங்கள், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது. இதில் என்ன நன்மை? காது கெட்டு போகிறத தவிர இந்த இசைக்கருவிகளை இசைக்கிறது, அது கச்சேரி நடத்துவது, இதுக்கெல்லாம் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறாங்க. இதுகள்லாம் விரயத்தில் வரும், விருந்துலையும் வரும். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 6வது சூறாவில் 141வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். விவசாய ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வாத்து ஹக்கஹு யோம ஹசாதி, அறுவடை நாளில் அதற்குரிய ஹக்கை நீங்கள் கொடுத்துருங்க, அறுவடை தினத்திலே ஜக்காத்தை கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு, ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் பண்ணிடாதீங்க, விவசாயத்தில் நிறைய வீண் விரயமாகும் அப்படி போட்டுருவாங்க. விளைஞ்சி வர்றதுக்கு நல்லா கூட்டி அந்த போர் அடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம மக்கள் விடவே மாட்டாங்க. ஒரு நெல் கூட விடாமல் கூட்டி என்ன செய்வாங்க,
அள்ளுவாங்க. அது வந்து அவங்க இது புனிதம்ங்கிற நம்பிக்கையில் இது வந்து நம்ம உணவு இப்படி செஞ்சோம்னா நல்ல நம்பிக்கை, உணவு வீணாக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து போர் அடிக்கிற இடத்துல நெல்லெல்லாம் போர் அடிப்பாங்கல்ல, அது குவிந்தோன்னு என்ன செய்யறேன்னா நிறைய இடத்துல ஒன்று போட்டு போயிடுறது. அப்படி போட்டு போகிறது அதை விவசாயத்தோடு சேர்த்து சொன்னான்ல, விவசாயத்தை நேரத்தை ஜக்காத்தை கொடுத்துருங்க, ஆனால் வீண்வரையும் அதில் உள்ள வீண்வரையும் என்ன, விவசாயத்தை அறுவடை செய்யும் பொழுது கொஞ்சம் இதை போட்டு போயிடுறது, செதறி கிடக்குன்னா எடுக்கிறது இல்லை, யாருக்கும் இல்லாமல் பயனற்று போனால் வீண்வரையம் தானே. அந்த மாதிரி வீண்வரையம் செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண்வரையம் செய்யும் பொருள் விரும்ப மாட்டான். அல்லாஹ் ஒருத்தர் விரும்பாட்டி என்ன ஆகும், வீண்வரையம் செய்கிறாள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். முதல்ல வெறுக்கிறாங்கன்னு ஹதீஸில் வருது, குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் வெறுக்கிறான்னு வருது. அல்லாஹ் வெறுத்தா எப்படி அவன்கிட்ட கூலி கிடைக்கும், அவனுடைய அன்பை எப்படி பெற முடியும்? அதனால் வந்து விரயம் இல்லாமல் எந்த ஒரு கல்யாண விருந்து எந்த விருந்து செஞ்சாலும் சரி விரயம் இல்லாமல் இருக்குதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அவர் நிறைய திங்கிறதுக்கெல்லாம் வந்து விரயத்தில் வராது, அதையும் நல்லா சொல்லிடுறான். 7வது சூராவில் 31வது வசனத்தில் குழு வஷரபு, நல்லா உண்ணுங்கள் பருகுங்கள், உலா துஸ்ரிஃபு, விரயம் பண்ணிடாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், விரயம் பண்ணுறவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். 7வது சூராவில் 31வது வசனம். அப்போ அதிகமாக வகை வகையாக செஞ்சு கொடுக்குறேன்னு வைங்களேன், அது விரயம் கிடையாது. 100 ரூபாயில் சாப்பாடு கொடுக்கலான்றாலும் 500 ரூபாய்க்கும் கொடுக்கலாம்ல, அதுக்குரிய ஸ்வீட்டுகள் அதெல்லாம் சேர்த்து இறைச்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் பதார்த்தங்கள்லாம் கூட வச்சு கொடுத்தா ஒரு ஆள் கூட 500 ரூபாய்க்கு வரும். அது வீணான வீண் கிடையாது. 500 ரூபாய்க்கு செலவழித்தா அதுக்குரிய நன்மை அவர் கிடைச்சிருதுல, 500 ரூபா அளவுக்கு உரிய அந்த சுகத்தை அனுபவிக்கிறார்ல அவர். அதனால் உணவுக்கு வந்து ஒரு அதிகமான செலவு பண்ணுறதுலாம் விரயத்தில் வராது. அதை நீ தின்றணும், அதிகமாக செலவு பண்ணி என்ன செய்யணும், அவர் பயன்படுத்திடணும். பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் விரயத்தில் வராது. அது குழு சிறப்புன்னு அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான். உண்ணும் பருகு, உண்பது பருகுவதில் விரயம் வரவே வராது. அதுக்கு தான் அந்த வாசகத்தை எல்லாம் போடுறான். எப்படி குழு சிறப்பு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எவ்வளவு திண்டாலும் விரயம் கிடையாது. ஒரு ஆளுக்கு அரைக்காப்படி அரிசின்னு வச்சுருக்கிறாங்க, ஒரு படி அரிசி நீ தின்னு விரயமாது? ஒருத்தன் என்ன செய்கிறான், ஒரு படி சோறையும் வாங்கிக்கிறான், அவன் தின்னுட்டா எப்படி விரயமாகும், வைத்து தானே திங்கிறான். அப்போ நிறைய செலவழிப்பது என்பது விரயம் கிடையாது. நிறைய செலவழித்ததை வந்து யூஸ் ஆயிடணும். யூஸ் ஆகாமல் வந்து தூக்கி வெளியே போட்டால் அல்லது பயனற்றதாக இருந்தால், நிறைய செலவு பண்ணி அது பயன் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரயம். அது எஞ்சி போய் மிச்சமாக போய் அதை குப்பையில் போட்டால் அது விரயம். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்டா, குழு வஷரபு ஒலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது உணவுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. உணவில் தான் நாம் அதிகமாக விரயம் செய்கிறோம். மற்றது செய்வதை விட உணவில் ஜாஸ்தியாக வீடுகளில் கூட விரயம் வேணும். சொந்தமாக சாப்பிடும்போது கூட சாப்பாடு மிச்சம் வைக்கணும், அதெல்லாம் வீண் விரயம் தானே. அந்த மிச்ச சாப்பாடு எடுத்து என்ன செய்வாங்க, குப்பையில் போடுவாங்க. வீட்டில் சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட முடியுமோ, உங்கள் சாப்பாடு சொந்த சாப்பாடு தான், எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை வச்சுட்டு மீதியோட கழுவுனா அதை என்ன செய்வாங்க, வைக்கப்படாத சாப்பிட்டு அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பாதி சாப்பிட்டு உழைப்பி வச்சுட்டீங்கன்னா அது வீணு தானே. அப்போ அது மதிப்பிடணும், ஒரு மனுஷன் வந்து மதிப்பிடணுமா இல்லையா? நமக்கு எவ்வளோ சாப்பிட இயலும் அவ்வளோ வைங்க, மறுபடியும் தேவைப்பட்டால் மறு வச்சுட்டு போகிறோம். மறுசோறுன்னு வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில், ஒரு உலக சாப்பாடு வச்சுட்டு எடுத்து வைப்பதற்கு தனியாக வச்சுருப்பாங்க. அதில் இருக்கலாமே தவிர நீங்கள் சாப்பாடு தட்டிலையே எல்லாத்தையும் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் திங்க முடிஞ்சால் தான் வைக்கணும். பாதி தான் சாப்பிட முடியும்னு சொன்னால் எல்லாத்தையும் வச்சுட்டு பாதியை மிச்சப்படுத்தினீங்கன்னா அதைத்தான் சாப்பிட மாட்டாங்க. பிறருக்கு உதவாட்டி அதுக்கு பேர் இஸ்ராப். பிறருக்கு பயன்பட்டும்னா சில பொருள் வச்சுட்டு போகலாம். 10 வடை இருக்குது, 5 வடை திண்டு 5 வடை அப்படி வச்சுட்டு அடுத்தவங்க சாப்பிடுவாங்க. கை போட்டு பிசைஞ்சி உள்ள விஷயங்களுக்கு செய்ய முடியாது. பிசைய முடியாத முழு பொருள்களாக இருந்தால் பாதியை வச்சுட்டு போனால் கூட தூக்கி குப்பையில் போட மாட்டாங்க. ஒரு பேரிச்சம்பழம் தட்டு இருக்குது, 10 தான் சாப்பிடலாம், 50 வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வைங்க, 10 திண்டு 40 வச்சுட்டு போனால் வீணாது. 40 எடுத்து சாப்பிடுவாங்க, அடுத்த ஆள் கொடுத்துருவாங்க. நீங்கள் சாப்பிடாட்டி அடுத்த ஆள் கொடுப்பாங்க. அதெல்லாம் விரயம் கிடையாது. விரயம் எதுன்னு சொன்னால் அடுத்த ஆளுக்கு பயன்படாமல் போகணும். அந்த மாதிரி நிலையில் சாப்பாடு விரயம் பண்ணக்கூடாது. இப்போ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் முதல்ல நம்ம மதிப்பிடணும், நம்ம எவ்வளோ சாப்பிட இயலும். அடுத்தடுத்து 2 தடவை எடுத்து வச்சுட்டு போகிறோமே, நம்ம மதிப்பிட முடியாட்டா கூட கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் தேவை மறுபடியும் எடுத்து வைப்போம். இன்னும் 10 தடவை கூட எடுத்து வைங்க, அது வந்து தப்பு கிடையாது. அப்போ மதிப்பிட்டு செய்யலைன்னா இந்த விரயம் வந்து எல்லா வீடுகளையும் நடக்கிறது, அவங்களுக்கு நஷ்டம் தானே. அது டெய்லி விரயம் பண்ணுறதை கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு 10 நாள் சாப்பாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வருஷத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா. அப்போ அந்த மாதிரி எல்லாம் பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க, விரயம் பண்ணுறாங்க. விரயம் பண்ணவே கூடாது. அது சாப்பிடும்போது விரயம் பண்ணுறதை விட நிறைய வீடுகள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சமைக்கிற பொருள்களை வந்து கணக்கு இல்லாமல் அதிகமாக சமைச்சு, ஏன்னா காவாசி தான் சாப்பிடுவாங்க, முக்கால்வாசி கொண்டு என்ன செய்வாங்க, அந்த சாம்பார் இருக்குன்னு வைங்களேன், அந்த சாம்பாரை கொண்டு அப்படியே கொண்டே குப்பையில் கொட்டுவாங்க. அந்த இதில் அவ்வளோ ஏன் வைக்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு கணக்கிடணுமா இல்லையா? உங்களை பேருக்கு என்ன தேவை? சில நேரங்களில் 2 பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க மிஞ்சமான அது ஒரு கணக்கு. நம்மளை அறியாமல் மிச்சமாக போனால் அது விரைய நம்மளாக பண்ணலை.
இருக்கிறது இவ்வளோ தான். ரெகுலராக உள்ளதில் அப்படி செய்யலாமா? ரெகுலராக இல்லாத விஷயங்களில் கணக்கிட முடியாதுல்ல. திடீர்னு ஒரு 10 பேர் வரேன்னு தபால் போட்டிருக்காங்க, வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க, தயார் பண்ணிட்டிய, 10 பேரும் வரல, இப்போ வீணாக தான் போகும். சமைச்சது என்ன செய்யும், அந்த சாம்பார் போக்குறதுலாம் மிஞ்சி போயிடும். அது வந்தால் நம்ம விரயம் பண்ணுங்கிற குற்றத்தில் வராது. நம்ம கரெக்டாக கணிச்சோம், அவங்க வராதனால அந்த மிஸ்டேக் நடந்துச்சுன்னு வச்சிடலாம். ஆனால் ரெகுலர் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது நம்ம கணக்கிடணுமா இல்லையா? நீங்கள் வைக்கிற ரசமாக இருந்தாலும், சாம்பாராக இருந்தாலும், ஒரு குழம்பாக இருந்தாலும், எதுவாக சோறாக இருந்தாலும், அதை முடிகிற அளவுக்கு என்ன செய்யணும் நம்ம. அவங்க சமைக்கிறதும் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுலேயே என்ன செய்ய 3 நாள் சாப்பாட்டை 5 நாளைக்கு சாப்பிட்லாம். இவங்க மிச்சம் வைக்கிறதை வச்சு கணக்கு பண்ணி போட்டிருந்தாங்கன்னா 3 நாளைக்கு உள்ள செலவில் 5 நாளை ஒப்பேற்றலாம். அப்போ இந்த உணவுடைய மதிப்பு தெரியாமல் பணம் பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உணவுகளை வீணாக்குதல் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்குது. எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் இரவில் போய் கிச்சனில் போய் பாருங்கள், சாப்பாடெலாம் முடிஞ்சது இருக்கும்ல, அதில் சாம்பார் சட்டியில் அப்படி இருக்கும், சோத்தா அப்படி இருக்கும், எதுக்கு கும்பிட்டு இருக்குது, முடிஞ்சு போச்சு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீங்கள் பாருங்கள் இருக்கா இல்லையாண்டு. அதெல்லாம் என்ன செய்வாங்க, பெண்கள் கொட்டுவாங்க கொண்டு, யாருக்கும் யூஸ் ஆகாது. எதுக்கு அவனே அவர் வீணாக்கணும், வரல ரிஸ்க்கு தர்றான்னு நீங்கள் செஞ்சிடறீங்க. வறுமையாக இருக்கிறவங்க இது தெரியும், கஷ்டமாக இருந்தால் தெரியும். அதனால் வீண் விரயம் பண்ணுறது விளையாட்டு நீங்கள் நினைக்கிறியா, அல்ல வெறுக்கிற ஒரு விஷயம். அதனால் என்ன உங்களுக்கு பெருசாக தெரியல, என்ன 10 ரூபா போயிட்டு போய் 10 ரூபா பெரிய காசாக நீங்கள் அப்படி நினைப்பீங்க. அதுக்குடைய மதிப்பு 20 ரூபா இருக்குமா, 20 ரூபா பெரிய காசு அப்படி இல்லை, அது பார்க்குறது இல்லை. அல்ல வெறுக்கிற விஷயத்தை ஏன் செய்கிறீங்க, இதை நான் வெறுக்கிறேங்கிறேன். அல்ல நீங்கள் உணவு நான் உங்களுக்கு தர்றேன் ரிஸ்க்கை, அல்லா தர்ற ரிஸ்க்கு எப்படி வீணாக்குனா அவனுக்கு கோவம் வருமா இல்லையா? நாங்களோட உனக்கு ரிஸ்க்கு தந்துக்கிட்டு இருக்கேன், அதை போய் வீணாக்குறேன்னு நல்லா கோவம் வருது. அல்ல விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான்னு வருது. அது மாதிரி கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ராஃபு. அதுக்கடுத்து ஒரு விருந்தாளிக்கு உணவளிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கெலாம் எடுக்கக்கூடாது. விருந்தாளி கவனிக்கணும்னு சொல்லிட்டோம். விருந்தாளி வர்றாருங்கிறதுக்கான உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னா சிறப்பாக ஏதாவது செய்யுங்க. உங்கள்கிட்ட சக்தி இல்லைன்னு சொன்னால், விருந்தாளி வரான்னு இருக்காங்க, ஒரு 1000 ரூபா தாங்க கடந்தாங்கன்னு வாங்கிட்டு போய் அப்படி பிரியாணி வாங்கி கொடுங்க அவசியம் இருக்கா? உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை கொடுங்க. நம்மள்ட்ட என்ன இருக்குது அதை கொடுக்கணுமே தவிர விருந்தாளிகள் என்பதற்காக வேண்டி சிரமப்படலாமான்னு கேட்டால் அப்படி சிரமப்படுவது கிடையாது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாமுல் இஸ்னைனி காஃபி சலாசா, அதாவது 2 பேருக்கு சமைச்சிருக்கிறீங்களா, அது 3 பேருக்கு போதுமானதுங்கிறாங்க. 2 பேருக்கு தான் சமைச்சிருக்கிறீங்க, விருந்தாளி வந்துட்டார், சேர்த்துக்கிறங்க. 2 பேருடைய சாப்பாடை 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட முடியும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தாமு சலாசத்தி, 3 பேருடைய உணவு காஃபில் அர்பா, 4 பேருக்கு போதுமானதாக இருக்குங்கிறாங்க. அப்போ 3 பேருக்கு சாப்பாடு இருக்குது, ஒரு ஆள் விருந்தாளி வர்றாருன்னா வரட்டுமே, 3 பேர் சாப்பிட 4 பேர் சாப்பிடுவோம். அதுதான் இஸ்லாமிய அடிப்படை. 3 பேருக்குள்ள சாப்பாடு. நான் அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வெளியூர்லேருந்து வந்துட்டாங்கன்னா விருந்துக்கு அழைச்சிட்டு போய் சொல்லுவாங்க. சொல்லும்போது இதை சொல்லுவாங்க, இப்படி அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க, நம்மள்ட்ட 3 பேர் தான் சாப்பாடு இருக்குது, விருந்தாளி இப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படி நினைப்பாங்கல்ல. அப்படி நினைக்காத, 3 பேர் சாப்பாடு வச்சுருந்தா இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகுது, அதுவே நல்லா பறக்க செய்வான். 4 பேர் சாப்பிட்லாம், 4 பேர் சாப்பாடு தான் 5 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தான் காரணம். கொஞ்சம் லேசாக ஒரு கவலத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு உணவாக போயிடுறது. சாப்பிட்ற சாப்பாட்டில் 2 கவலை உணவு ஒருத்தர் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு முழு வயிறு நிறையிற அளவுக்கு உள்ள உணவை மாறிக்கிறோம். அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 5392 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது. இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஜாபிர் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமான பிள்ளை. அவங்க தகப்பனார் அப்துல்லா உஹது போரில் கொல்லப்பட்ட பிறகு பெரிய வீரதீர பராக்கிரமசாலியாக இருந்து கொல்லப்பட்டார். அதனால் சின்ன வயசில் இவர் விட்டுட்டு போனதுனால இவரை பார்க்கும்போதெல்லாம் அன்பாக பேசுவாங்க, அன்பாக அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இவர் மேலே பிரியம் வைக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு நாள் போயிட்டுருக்குறாங்க, ஜாபிர் நிற்கிறார். நின்றவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா, பாப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுவா சாப்பிட போவோன்னு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அவரை கண்டவொன்னே வீட்டில் போய் சாப்பாடு கொடுக்க நினைக்கிறாங்க. வீட்டில் என்ன இருக்குது எது இருக்குன்னு விசாரிக்கலை. வீட்டில் நமக்குன்னு உள்ள இருக்கும்போது அதை 2 பேரும் சாப்பிடணும், அப்படி தான் கணக்கு. எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, நமக்கு சாப்பாடு இருக்கும் ஏதாவது, அப்போ நீ வீட்டை தகவல் சொல்லிவிட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றேன், இன்னொரு செஞ்சு வை அப்படின்லாம் சொல்லலை. இவர் கூப்பிட்றாங்க, சாப்பிட போவோன்னு கூப்பிட்றாங்க. அவர் கையை பிடிச்சி ரசூலுல்லாஹ் 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹல்மின் கிதாயின், சாப்பிட ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. பழக்கமாக எல்லா நேரத்துலையும் வெறும் சாப்பாடு இல்லாமலாம் இருக்காது, பல நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் இல்லாமல் இருக்கும். அப்போ சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது என்று சொல்லிவிட்டு இப்போ உத்திய பி சலாசத்தி அக்ருஷத்தின் ஒரு 3 ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இதுதான் சாப்பாடுன்னு சொல்லி அவ்வளோ மொத்தமாக இருக்குது. 3 ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சவொன்னே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரொட்டி வச்சவுடனே ஒரு ரொட்டியை அவங்க பக்கம் வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு ரொட்டியை அவர் பக்கம் வச்சுட்டாங்க. நடுவில் இருந்த இன்னொரு ரொட்டியை 2ஆக பிச்சு அவருக்கு பாதி இவங்களுக்கு பாதி வச்சுக்கிட்டாங்க. 3 ரொட்டி தான் ஒரு ஆளுக்குள்ள உணவு தான். ஒரு ஆளுக்கு வச்ச உணவு 3 ரொட்டி சாப்பிட்லான்னு இருந்திருக்கு. இன்னொரு ஆள் வந்ததுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை,
3 ரொட்டி தானே இருக்குது, சரி இன்னொரு 3 ரொட்டி போடு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. 3 ரொட்டி இருந்தால் 2 பேர் ஆளுக்கு பதிலாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அகத கர்சன் ஆகலை, இன்னொரு ரொட்டி எடுத்தார்கள். ஃபாலோஹு பைன எதைய, ஏன் முன்னாடி வைத்து விட்டார்கள். சும்மா அகத சாலித, 3வது ரொட்டி எடுத்து இப்போ கசரவு பிசனைனே 2 துண்டாக ஆக்கி இப்போ ஜால நிஸ்பகு பைன எதைகி நிஸ்பகு பைன எதைய, ஒரு பாதியை தனக்கு முன்னால் வைத்து கொண்டார்கள், இன்னொரு பாதியை அவருக்கு முன்னால் வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறமேலு குழம்பு இதாக இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த இது சிற்கா வினிகர் காடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு வாங்க, அது நல்ல குழம்பு தான் சொல்கிறாங்கன்ற செய்தி முஸ்லீமில் வருகிறது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், விருந்தாளி வந்துட்டாங்க என்பதற்காக வேண்டி நம்ம கடன் வாங்குவது, நம்மகிட்ட இருந்தால் நல்லா செய்யணும், நம்மகிட்ட இருக்குமானால் நிறைய செய்யலாமே தவிர, இந்த விருந்தாளியை காரணம் காட்டி கடன் வாங்குவது, நம்ம சுமையை சுமத்தி கொள்வதுன்னா அது எந்த காலத்திலும் இஸ்லாம் ஒத்துக்கிறாதில்ல. உங்களுக்கு கடமைகள் கூட அந்த குர்பானி கொடுக்குற கடன் உள்ளவர் கொடுக்க சொல்லுதா? குர்பானிக்கு ஒரு நல்ல காரியம் தான். அக்கீக்காக்கு என்ன செஞ்சாங்க, விரும்பினா கொடுந்தானே சொன்னாங்க. பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சக்தி ஹஜ்ஜு கடமையாக்கும் போது சும்மா ஹஜ்ஜு முட்டையாக கடமைன்னு அல்லா சொல்கிறானா? யாருக்கு போக வர சக்தி இருக்குது அவங்களுக்கு தானே கடமைங்கிறான். அல்லாவுடைய கடமையை வசதிக்கு தகுந்தவாறு தளர்த்தும் பொழுது இந்த விருந்துங்கிற கடமைக்காக நீங்கள் யார்ட்டையும் போய் கடன் வாங்க தேவையில்லை, இருக்கிறத கொடுக்கணும். நம்ம போகிறவங்களும் அது உணர்ந்துக்கிறணும். விருந்தாளியோட அன்பை பார்க்கணுமே தவிர அந்த என்ன தர்றாங்கன்னு பார்க்கக்கூடாது. அவருடைய அன்பு தான் அதில் பார்க்கணுமே தவிர என்ன இதை ஒன்றா இதை விருந்தா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் பார்வை இது பெரிய விருந்து, அவருடைய சக்திக்கு உள்ளவர் தருகிறார், அது விருந்தா நினச்சி தான் அவர் தர்றாரு. நீங்கள் என்ன செய்யணும், அதை முகபத்தோடு சாப்பிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடு வளரும். இதெல்லாம் பழகிக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு பண்பாடாக வரும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்ததாக உணவு பரிமாறுறோம்ல, சபையில் பரிமாறும்போது எப்படி பரிமாறுறதுன்னா, உட்காந்துருப்பாங்க வரிசையாக இருக்காங்களா, வலதுலேருந்து ஆரம்பிக்கணும். சும்மா கண்ணா பின்னான்னு சகட்டு மணிக்கு பரிமாறக்கூடாது. பரிமாறுறதுன்னு சொன்னால் இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இப்படி நடுவில் கொஞ்சம் அப்படி இல்லாமல் சீராக இருக்கணும். சீராக இருக்கிறதுனா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கணும்ல, ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் என்ன ஒழுங்குமுறை பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதை வந்து வலதுலேருந்து ஆரம்பிக்கிற ஒழுங்குமுறை கற்றுத்தர்றாங்க. இது புகாரில் 2571வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அனசு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கு எதாவது இருந்தால் தாங்கன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, குடிக்க தண்ணி கேட்போம்ல, தாகமாக கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பாங்கிறோம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணியவா கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ ஹலப்னா லஹு ஷாத்தன்லனா, எங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆட்டில் வந்து ஒரு பாலை கறந்து சும்மா சுப்துமி மாயி பெரினாகாதா, இந்த ஒரு காட்டி சொல்கிறார் அனசு. ஒரு ஆட்களை கூட்டிகிட்டு போய் இந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த கணத்தில் தண்ணி எடுத்தாங்கன்னு செயல்முறை விளக்கமாக அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்போ எனது இந்த வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தார்கள், தண்ணி கேட்டார்கள், நாங்கள் ஒரு பாலை தண்ணி கேட்டவங்களுக்கு பாலையை கொடுக்க முடியாது, அதுக்காக வேண்டி தண்ணியை கலந்து கொடுக்குறாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி என்ன செய்கிறாங்க, பாலில் கலந்து பார்த்து நான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மட்டும் வரல, வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அபூபக்கர் உமர் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு வேலையாக போகிறாங்க போல இருக்குது. அந்த வேலை தாகம் வருதுன்னு இவர்கிட்ட வந்து இவர் வீட்டில் நுழைஞ்சு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் யசாரிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கமாக அபூபக்கர் இருக்கிறார். உமர் துஜாஹு, உமர் வந்து எதிரில் இருக்கார். இந்த பக்கம் அபூபக்கர், எதிர்த்த திசையில் உமர் இருக்கிறார். அப்போ ஆராபியும் நான் யமீனிஹி, வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசி இருக்கிறார். வலது பக்கம் கிராமவாசி, எதிரில் உமரலிலானோ, இடது பக்கம் அபூபக்கர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி போய் அந்த அனசு வீட்டில் உட்காந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி அவங்க தான் கேட்டதுனால அவங்களுக்கு ஒன்றா கொடுக்குறாங்க. தண்ணியை குடிச்சிட்டாங்க, பால் கலந்து தண்ணியை குடிச்சிட்டாங்க. குடித்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் குடிச்சு முடித்தவொன்னே உமர் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து இந்த கிராமவாசி கொடுத்துடக்கூடாது, அபூபக்கர் இந்த பக்கம் இருக்கிறார், அதை கவனிக்காமல் இந்த ஆளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு எடுத்தவொடனே அபூபக்கர் கொடுங்கிறார். ஒரு உமர் என்ன செய்கிறாரு, அபூபக்கரை மதிக்கணும்ல, இவருக்கு கொடுத்துற என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் கொடுங்க, ஹாதா அபூபக்கர், இந்த அபூபக்கர் இருக்கார் கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வந்து கிளாஸ் நடத்துகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாத்தல் அராபிய ஃபதுலோ, இந்த கிராமவாசி கொடுக்குறான். அபூபக்கர்னு அவன் நெருக்கமான ஆள் தான், ரொம்ப மதிக்கிறதுக்க ஆள் தான், இந்த உம்மத்திலே முதலிடம் அவருக்கு தான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கருக்கு பக்கத்தில் இருக்கான்னு தெரிகிறது, மறந்துட்டு கூட இங்கே கொடுக்கல. அபூபக்கர் இருக்கான்னு சொல்லி காட்டின பிறகு, அந்த பக்கம் இந்த அபூபக்கர் இருக்காருன்னு உமர் எடுத்து காட்டின பிறகு கூட அபூபக்கரை கொடுக்காம கிராமவாசிக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கிராமவாசி வந்து கிராமவாசி வலது பக்கம் இருக்கிற கிராமவாசி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா கால அல் ஐமனூன வலதாக கொடுங்க, வலது புறம் தான். அபூபக்கர் உமர்லாம் பேச்சு கிடையாது. இங்கே வலது பக்கம் கிராமவாசி இருக்கிறார், அவர் சுற்றிட்டு கடைசியாக தான் அபூபக்கர் கிடைக்கும், வணங்குதா. முதல்ல வலது பக்கம் தான், அதுக்கடுத்து அவர் வலது பக்கம் கொடுக்கணும், அவர் அது அடுத்த வலது பக்கம் கொடுக்கணும், வலதாகவே கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அலாஃப எம்மினும், அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தையும் வலதிலிருந்தே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அனசு சொல்கிறாரு, ஃபஹிய சுன்னத்துன் 3 தடவை சொல்கிறார். இந்த வலது பக்கம் கொடுங்கிற அந்த ஹதீஸை அறிவித்து விட்டு
அனசா சொல்கிறாரு பொய்ய சுண்ணத்துன், இதுதான் சுண்ணத்து. அவர் சொல்கிற கரெக்டு தானே, சுண்ணத்து தானே, நபி வழி தானே, இதுதான் நபி வழி, இதுதான் நபி வழின்னு ஆதாரத்தோடு தானே சொல்கிறாரு. அப்போ இது புகாரில் 2571 5612 ஆகிய ஹதீஸ்களில் இருக்கிறது. அப்போ இந்த அபூபக்கரை விட ஆழ முக்கியத்துவம் கொடுக்க நம்ம என்ன செய்யணும், சில பிறமுகளுக்கு வளைஞ்சிருவோம். பொதுவாக வலதில் கொடுத்தா கூட ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டார் வைங்க, தலைவர் முதல் கொடுப்பா, தலைவராக வலது பக்கம் வந்தால் தான் தலைவர் என்ன செய்யணும், நீ வலது பக்கம் நீ வந்திருக்கணும். அப்போ நம்ம ஆள் பார்த்து செய்கிறோமா இல்லையா? எல்லார்ட்டையும் இதை கடைப்பிடிச்சா கூட பிறமுகர்கள் வந்துட்டால் நம்ம கடைப்பிடிப்பது கிடையாது. எந்த ரூலையும் கடைப்பிடிக்க மாட்டோம், பிறமுகரை தான் பார்க்குறோம். அபூபக்கருக்கு மேலே பெருமுகர் யார் இருக்கா? அன்னைக்கு உம்மத்திலே அவர் தானே பெருமுகர். முதலிடத்தில் ஒரு பெருமுகர் அவர் தானே, ரசூலுல்லாஹ் பார்க்கவே இல்லையே. அப்போ பெருமுகருங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி, முதல்வரே வந்தாலும் சரி, இடது பக்கம் தான் வலது பக்கம் தான் கொடுப்போம். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ரூலை ஃபாலோ பண்ணணும். ஒரு சிஸ்டத்தில் இருந்தால் தான் சரியாக வரும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கரை தேர்ந்தெடுக்காமல் இடது பக்கம் இந்த கிராமவாசியை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட அபூபக்கர் கொடுக்கல. வலதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி செஞ்சு முடிச்சிட்டோம். இனிமேல் நீங்கள் இப்படி அப்படிலாம் கடைசி இப்படி வரணும். கடைசியில் இவர் வருவார். இடத்துல இருந்தாலும் செய்ய எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ரவுண்டாக இவர் கடைசியாக தான் அபூபக்கர் வருவாருங்கிற நிலைமை ஏற்படுது. அதெல்லாம் பார்க்கல. ஒரு ஒழுங்குன்னா இதுதான் ஆர்டர், இஸ்லாமிய ஆர்டர் இதுதான். இந்த ஒரு ஹதீஸை பார்க்குறோம். இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு குவளையில் என்ன செய்கிறது, பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வந்தவொடனே என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை குடிச்சிடுறாங்க. இது அனஸ் வீட்டில் நடந்த சம்பவம். இது ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அவங்க இருந்த சபைக்கு கொடுத்து விட்ட சம்பவம். ஆனால் ஒரே மாதிரியான சம்பவமாக இருக்குது. வான் யமீனிஹி குலாமுன் அஸ்கருல் கோமி, அவங்களுடைய வலது பக்கம் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கார். சின்ன பையன், வயசில் ரொம்ப கம்மியான ஆளுக்கு. ஒல் அஷியாஹு அன் யசாரிஹி, முதியவர்கள்லாம் இடது பக்கம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இடது பக்கம். சின்ன பையன் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வலது பக்கம் உட்காந்துட்டார். அவள் பெரிய மூத்தவர்கள் இங்கிட்டு பார்த்தா பெரிய 55 65 75 வயசு இப்படி இருக்குது. இங்கே பார்த்தா சின்ன பையன் ஒரு ஆள் உட்காந்துருக்கார் வலது பக்கம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க யோசிக்கிறாங்க, என்ன சின்ன பையன் தானே, இருந்தாலும் நம்ம ரூல் வலது பக்கம்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம், இருந்தாலும் என்ன செய்யணும்னா இந்த பெரியவர்களையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு, மூத்தவர்களாக இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு அந்த சிறுவர்கிட்ட பேசுகிறாங்க. என்னென்னு கேட்டாங்கன்னா, யா குலாம் தஅதன்லி அன் ஊத்தியகுல் அஷ்யா, இந்த முதியவர்களுக்கு முதல்ல கொடுக்க நீ ஒத்துக்கிறியா, சம்மதிக்கிறான்னு கேட்குறாங்க. அதான் ரசூலுல்லாஹ் இவர் தான் கொடுக்கணும், நீ தான் ஃபஸ்ட்டு, நீ விட்டு தந்தா கொடுக்கலாம்ல. முன்னுரிமை வலது பக்கம் ஆளுக்கு தான் முன்னுரிமை. வலது பக்கத்தில் உள்ளவரை சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னா செய்யலாம். வலது மீறினது ஆகாது. ஏன்னா வலதுங்கிற அவருடைய ஹக்குங்கிற வகை தான். வலதுல தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அவருடைய உரிமைக்கு உரிய விட்டு தந்தாருன்னா என்னென்னு செய்யணும்ல, எனக்கு உரிமையான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம்ல. அப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற சிறுவர் தான் சட்டப்படி அவர் தான் கிடைக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க, பர்மிஷன் கேட்குறாங்க. தஅதன்லி அன் ஊத்தியகுல் அஷ்யா, சின்ன பையன்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க பாருங்கள், பையன் தானு பார்க்கல. இந்த பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ எனக்கு அனுமதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்ற, அந்த சிறுவன் விவரமான சிறுவனாக இருக்கார், மார்க்கப்பட்டுள்ள சிறுவன் போல இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா, மா குந்தலி ஊசிர பி பல்ரி மின்காக தான் யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வாய் வைத்து குடித்த பானத்தை தான் தர்றாங்க, குடிச்சு தானே கொடுக்குறாங்க, அந்த ஒரு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், சாதாரண பொருள் தான் கொடுத்துருவேன். நீங்கள் உங்களுடைய பறக்கத்தான அந்த வாய்ப்பட்ட அந்த பானத்தை நான் யாருக்காக விட்டு தர மாட்டேன், எனக்கு தான் வேணுங்கிறார். ஃபஸ்ட்டு எனக்கே தாங்கங்கிறார். அவர் இந்த பெரிய ஆளுக்கு மதிக்கக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை. இது வேற சும்மா பொருளாக கொடுத்தீங்கன்னா பெரிய ஆள் கொடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன், இது உங்களுடைய இது பறக்கத்தை, எனக்கு அது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. மருத்துவம் என்ன செய்கிறாங்கன்னா, அவருக்கு தான் முதல்ல கொடுக்குறாங்க. சின்ன பையனுக்கு கொடுத்துட்டு தான் அவர் பெரிய ஆளுகளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு சின்ன பையன் பெரிய கிடையாது, வலது இடதுங்கிற பிரச்சனை, வலது பக்கத்துக்கு முன்னுரிமை. இந்த செய்தி புகாரில் 2351, 2605, 5620, 2366, 2451, 2602 ஆகிய ஹதீஸுகள்லாம் இது இருக்கிறது. இதை கவனிச்சுக்கிறணும். அடுத்து இந்த சபை பரிமா விருந்து எது கொடுத்தாலும் சரி, இப்போ டீ எல்லாரும் கொடுக்குறோம்னு சொன்னால் நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்ணாமண்ணான்னு கொடுக்குறாரு, வலது பார்க்கணும், வலதுலேருந்து என்ன செய்யணும் அப்படி கொடுத்துட்டு வரணும். அதுக்கு அடுத்தது கூட்டாக உண்பதில் ஒரு ஒழுங்கு இருக்குது. கூட்டாக உண்பது அவரவருக்கு தனியாக தட்டில் கொடுத்தாங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு தந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. அந்த கூட்டாக உண்பது ஒரு நடுவில் வச்சு எடுத்துக்கிறது வச்சுருவாங்க. ஒரு சபையில் இருப்போம், ஒரு தட்டு நிறைய பேரிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நடுவில் வச்சுருவாங்க. அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது தான். அது அவங்களுக்கு தனித்தட்டில் கொடுக்காம அந்த பேரிச்சம்பழம் இந்த மாதிரியான பொருள்கள், நோன்பு இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்குன்னு தட்டில் கூச்சி வச்சு நீ எடுத்து சாப்பிடுங்கிறதுங்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு ஒழுங்கு மார்க்கத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது நஹா அனில் ஹிரான், பேரிச்சம்பழத்தை எடுக்கிறோமா,
ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுட்டாங்க, 10 பேர் உட்காந்துருக்குறீங்க, நடுவில் ஒரு தட்டில் பேரிச்சம்பழம் இருக்குது. அப்படி எடுக்கும் பொழுது ஒன்று ஒன்றா தான் எடுக்கணுமா, ஒன்று திண்டுட்டு அடுத்து எடுக்கணும். என்ன செய்யக்கூடாது, அப்படி அள்ளிக்கிறக்கூடாது, 2 3 எடுத்துடக்கூடாது. ஏன்னாட்டா ஒன்று சாப்பிடு முடிச்சுட்டு மரம் எடுத்துக்க. நகா அனில் கிரான், 2 பேரிச்சம்பழமாக சேர்த்திருப்பது சின்ன விஷயமா தெரியுது, இதை தடுக்கிறாங்க. ஏன்னாடா நீ 2 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஒருத்தனுக்கு இல்லாமல் போயிடும், நீ 2 எடுத்தீங்கன்னா அடுத்த கம்மியாக போயிடும். அவங்க கூட நினைப்பான், என்னடா ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதுக்குள்ளே திட்டுறோம்ல இருக்க அப்படின்னு நினைப்பானே இல்லையா. அது வரக்கூடாதுங்கிற ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நகா அனில் கிரான். கிரான் வந்து கிரான்னா சேர்த்து சேர்ந்த ஹஜ்ஜில் கிரான்ங்கிறாங்கல்ல, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்கிறது, அதான் கிரான்ங்கிறது. இவன் பேரிச்சம்பழத்தில் கிரான்னா என்னென்னு கேட்டால் 2 பேரிச்சம்பழத்தை எடுக்கிறது, ஜோடியாக எடுக்கிறது. அப்போ 2 எடுக்கக்கூடாது, நல்லலாமல் அல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சபை நடுவில் வச்ச பொருளை வந்து நம்ம சுற்றி முடிச்சுட்டு எல்லாரும் ஈவனாக பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் ஒன்று ஒன்றா எடுத்தால் சமமாக கிடைக்கும். நம்ம ஒன்று திண்டு போடுவோம், அடுத்த ஒன்று திண்டுருவான், நம்ம ஒன்று எடுக்கும்போது அவனு ஒன்று எடுப்பான். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்தோம்னு சொன்னால் ஏறக்குறைய சில கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, இருந்தாலும் ஏறக்குறைய என்ன இருக்கும்னா இவன் 10 அவன் 10 எடுத்துருவான், 9 எடுத்துருவான், அந்த மாதிரி வித்தியாசம் வரும். 2 நாள் தின்னாங்கன்னு சொன்னால் என்ன வயிறேன், இவன் 10 ரூபாய் 5 தான் அடுத்தால் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறக்கா ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து 2 செய்யக்கூடாது சொல்லிட்டு, இல்லா எஸ்தன் ரஜுல் அகாகும், உங்களுடைய அந்த சக நண்பர் அவர் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலே தவிர. 2 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இந்தப்பா நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், நீ எவ்வளோனா எடுத்துக்க அப்படி சொல்லிட்டாருன்னா நீ பாட்டு 5 கூட எடுத்துக்க. 2 பேர் உட்காந்துருக்கிறீங்க, பேரிச்சம்பழத்தை வச்சுட்டாங்க, அதில் இன்னொரு பங்காளி வந்துட்டார், 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேரில் 2 பேர் சொல்கிறாங்க, இந்தப்பா நீ வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கல அல்லது இளைஞராக இருக்கிற, நீ வந்து பேரிச்சம்பழம் பார்த்துருக்க மாட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ நல்லா போட்டு விளையாண்டுக்க, நான் வந்து எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஃபார்மாலி தான் சாப்பிட போகிறோம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா செய்யலாமா. அந்த கூட இல்லை சக நண்பர்கள்னா இதில் சக நண்பர்கள், இந்த சாப்பாட்டு தட்டில் யாருன்னா நண்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அனுமதி கொடுத்தாலே தவிர 2 எடுக்கக்கூடாது. அவங்களே சொல்லிட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ 2 எடுக்கக்கூடாதுங்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க வேதனைப்படுறாங்கிறத காரணம். அவங்க இதை வந்து தப்பாக எடுத்துக்கிடுவாங்க, இவன் நம்ம சாப்பாடையும் சாப்பிட்றானேன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அப்படி நினைக்காத ஆட்களாக இருந்தால் பஞ்சாயத்து கிடையாது அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2455வது ஹதீஸில் இருக்கிறது. இது வந்து உணவில் பொதுவாக கூட்டாக இது சகனில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சகனில் சாப்பாடு இப்போ பகுதிகளெலாம் இருந்துச்சு, இப்போல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன். சகன்னு சொன்னால் 5 பேர் 3 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. சின்ன தட்டாக இருக்கும் 3 பேர் இருப்பாங்க, பெரிய சகனாக இருக்கும் 5 பேர் உட்காந்துருப்பாங்க. 5 பேர் சாப்பிடும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், சோறை போட்டு நடுவில் வந்து கறியை வச்சுருவாங்க. அந்த நடுவில் வச்ச கறியை வந்து ஒருத்தனோட பிச்சை மொத்தமாக எடுத்து சரியாக வருமா, 5 பேர் இருக்கிறோம், இப்போ 5 பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த பேரிச்சம்பழம்னா ஒன்றா எடுத்துடலாம். இதை என்ன செய்யணும், நம்ம அங்கனக்குள்ளே 5 பேங்க பிரித்து அப்படி போட்டு அப்படி சாப்பிடணுமே தவிர நம்மளாக எடுத்து பெரிய பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் மற்ற 4 பேரும் சங்கடப்படுவாங்க. அந்த சங்கடப்படுறதுன்னு அடிப்படையான காரணம். இப்போ சகனில் பரிமாறுறதை வந்து 5 பீஸாக கொண்டாந்து வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய தொடக்கரை ஒன்றா வச்சுருவாங்க. அதில் முக்கியமானதான் பிச்சு ஒருத்தன் எடுத்துக்கிட்டாண்டா எப்படி இருக்குது. இது வந்து அந்த பேரிச்சம்பழத்தையும் ஒன்று எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நம்மளும் ஐடியா பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால நம்ம சரியாக பிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு செய்யுங்க. அதை 5 பேர் சாப்பிட்றதா இருந்தால் நடுவில் இந்த கறி இருக்குது, இது எல்லாருமே சமமாக பிச்சுக்கிறது மார்க்க சட்டம், அதனால் சமமாக பிரிச்சுக்கிறோன்னு சொல்லி 5 துண்டா பிச்சு ஆள் கொடுத்துட்டு வைங்க. அப்படி தான் செய்யணுமே தவிர பெரிய பீஸாக எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் மற்ற 4 பேர் என்ன செய்வாங்க, சங்கடப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அப்படி செஞ்சிடக்கூடாது. இது ஒரு அந்த கூட்டாக சாப்பிடுவது, விருந்து சாப்பிடுவதற்குரிய ஒழுங்குல ஒரு ஒழுங்கு. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு வந்து முக்கியமான ஒரு விருந்தில் உட்காந்துருப்பாங்க, பஞ்சாயத்து போர்டு மெம்பர் வந்துடுவார், எம்எல்ஏ வந்துடுவார், அல்லது ஊர் தலைவர் வந்து கட்சி தலைவர் வந்துடுவார். வந்தவொடனே ஒரு ஆள் எழுப்பிட்டு உட்கார வைக்கிறது, எந்திரி அவர்கள் நீங்கள் உட்காருங்க, நீ எந்திரா, இப்படி இருக்காங்க சபையில் பார்க்குறோம். விருந்தில் ஒரு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது, உட்காந்து அவன் தான் அதை இடத்துக்கு உரிமையாளன். நம்மள்ட்ட பழக்கம் என்ன இருக்குது, ஆள் பார்த்து என்ன செய்கிறது, எழுப்பிட்டு உட்கார வைக்கிறது. ஒருத்தனை சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தவனை எழுப்பி விட்ற எவ்வளோ பெரிய ஒரு அவன் நிலையில் வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். சாப்பாடுன்னு வந்துட்டான், நீ சமமாக நடத்திட்டு தான் வந்திருக்கிறான், இஸ்லாத்துடைய சிறப்பாக தானே, எல்லாரையும் சமமாக பாவிப்பாங்கன்னு இருக்கிறான். ஒருத்தர் முக்கியமான வந்தால் முன்னாடி வர வேண்டியதுன்னு அவர் லேட்டாக வர்றாருன்னா லேட்டாக வர்றதுக்குரிய உரிமையை தான் அவருக்கு கொடுக்க முடியும். முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க, எழுப்பி விட்டு உட்காரலாமான்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரில் 6269வது ஹதீஸில் இருக்கிறது, லா யுகைமுர் ரஜுல மின் மஜ்லிஸி, ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அவன் உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து எழுப்பி விட்டு சும்மா எஜ்லிஸ் வீகி அவர் இடத்துல உட்காரக்கூடாது. ஆர்டராக போட்டாங்க. ஒரு ஆள் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் அவரை எழுப்பி நீந்தி நான் உட்கார போகிறேன் அப்படின்னு செய்யலாமான்னா அப்படி செய்யக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ். அது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் நம்ம வந்து உட்காந்துருப்போம், உட்காரும்போது ஒரு ஃபோன் வரும், அப்படி போய் என்ன செய்வோம் பேச போயிடும், அங்கே வந்து உட்காந்துருவான். எனக்கு அறியாத்தான் இருக்குது. அந்த காலியாக இருக்கிறது மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு தேவைக்காக போயிடறான்னு தெரிய வந்து அதில் உட்காரக்கூடாது. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு என்ன யாரும் தேவை வரும், ஒரு வயிற்றை கலைக்கணும்,
சாப்பாட்டில் உட்காந்தோன்னு வயிற்ற கலக்கும், சரி போய் பாத்ரூம் போய்ட்டு வருவோமேன்னு ஒடியாருவார். நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது. அது சக நம்பர் சொல்லுவாங்க, இல்லை அவர் போயிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாமலாம் அது இருக்காது. ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இல்லை அவர் வச்சுட்டு போயிருக்காரு, வருவார், இந்த ஃபோன் பண்ண பேசியிருக்காரு, அது எடுக்க போயிருக்காரு, இது எடுக்க போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அது காலி இடம்னு கருதக்கூடாது, அதில் போய் உட்காரக்கூடாது. நம்ம வேறு இடம் காலியாக இருக்கிறத பார்த்தா செய்யணும். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் காம மின் மஜ்லிஸி, ஒருவர் தான் அமர்ந்த, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, மன் காம மஜ்லிஸி, ஒருவர் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து சும்ம ரஜா இலகி திருப்பி வந்து விட்டார் என்று சொன்னால் ஃபஹு அஹக்கு பிஹி, அவர் தான் அதுக்கு உரிமைப்படுத்தவர். உட்கார்ந்த இடத்துலேருந்து திரும்பி வர்றாருன்னா என்ன செய்யறேன், போகணுங்கிறக்காக போகலை, சாப்பிட முடிச்சுட்டு போக மாட்டார், சாப்பிட்டு உட்காந்துருப்பார். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, பயானு கூட அப்படி தான். இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை, ஃப்ரீயான இடம் இருக்குது, கொஞ்சம் டைட் இடம் இருக்குன்னு வைங்கன்னா, அதில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதல்ல வந்து உட்காந்துருப்பார், ஏதோ ஃபோன் பேசணுமா பள்ளியாசல் எப்படி பேசணும்னு வெளியே எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பார். நீங்கள் இந்த பார்த்து முடியாது உட்காந்துருது, அதனால் தெரியுது ஃபோன் பேச தான் போகிறாரு, வருவார்னு தெரியுது. வருவார்னு சொன்னால் வந்து உட்கார்றதுக்கு என்ன செய்யணும், உரிமையை மதிக்கணும். அவர் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த இடத்துல. அந்த இடத்துல இப்போ அவர் போயிட்டா கூட அந்த இடத்துல இருக்கான்னு எடுத்துக்கிறணும். அப்படி தான் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம மஜ்லிஸி, ஒருவர் தன்னுடைய மஜ்லிஸில் இருந்து எழுந்து விட்டார் என்று சொன்னால் சும்மா ரஜா இலஹி, அதே இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாரையானால் ஃபஹு அஹக்கு பிஹி, அவர் தான் அதுக்கு தகுதி படைத்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த இதை நம்ம பேணணும். என்ன செய்யணும், யாராவது உட்கார்ந்த இடம்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கிறணும். இது இதில் மாத்திரம் இல்லை, பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது எல்லாமே இந்த பஞ்சாயத்து வரும். ஒரு தினம் செய்வான சீட்டை போட்டு கீழே இறங்கி டீ குடிக்க போவான், அது போய் நம்ம உட்காந்துருக்கூடாது. காலியாக தான் இருக்குது, காலியாக நான் வந்துட்டான், முதல்ல வந்துட்டான், இடத்த பிடிச்சிவிட்டான், அதுக்கு அடையாளமாக துண்டை போட்டிருக்கிறான்னு சொன்னால் துண்டு போட்ட துண்டெல்லாம் போட்டு தூக்கி போடுறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னாட்டா அது உட்கார்ந்தவருக்கு ஒரு வேலைகள் வரலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்க ட்ரெயின் போகிறதுக்கு அரை மணி நேரம் வெளியில் நிற்பமே நிற்பான், இடத்த உறுதி பண்ணிக்கிட்டு என்ன செய்வான், கீழே இறங்கி நிற்பான், டீ குடிச்சிட்டு நிற்பான். அது இந்த போகும்போது இறக்கிறோம்னு அது காலியாக இருக்குன்னு உட்காந்தோம்னு சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு எல்லாம் பெரிய தகராறுலாம் வரும். அந்த பேசிக் விளங்காத நல்லது, சட்டம் எல்லாம் தெரிஞ்சால் தகராறு வராது. இந்த சட்டத்தை எல்லோரும் விளங்கி வச்சுருந்தாங்கன்னா, சரி வந்துட்டானா, சரிப்பா அவன் உட்காந்துட்டான், இடத்த போட்டான், இடம் பிடிக்கிறேன்னு இருக்கலாம், தப்பு கிடையாது மார்க்கத்தில். ஆனால் இவங்க என்ன செய்ய, இடம் பிடித்தல்னு விற்பாங்க, அதெல்லாம் தப்பு. இடம் பிடித்தல்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட் போய் நின்று ட்ரெயினில் நின்றுக்கிட்டு இவனே 10 இடத்துல சீட்டை போட்டு நம்ம இடம் வேணுமான்னு சொல்லி, அது வியாபாரம், அது அயோக்கியத்தனம். அந்த இடம் பிடித்தல்ங்கிறது வியாபாரத்துக்கு இடம் பிடிச்சி அடுத்தவங்களுக்கு இல்லாமல் அது செஞ்சானா குற்றம். அவனுடைய தேவைக்கு என்ன செய்யறான், இடம் பிடிக்கிறான், முன்னாடியே வந்துடுறான், முன்னாடி வந்தானே இடத்த பிடிக்க முடியுது. அவ்வளோ ஒரு அந்த முதல்ல இடம் கிடைக்கிது காரணம் என்னவா இருக்கு, முதல்ல வந்தான் அசாபிக்கணும் சாபிக்கணும், முந்தினவன் வந்தான், முந்தினவனுக்கு உரிமை கண்டிப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எடுத்துக்கிறணும். அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணுமா. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு இடத்துல உட்காந்துருக்குறோம், டைட்டாக உட்காந்துருக்குறாங்க, ஒரு 5 பேர் வந்துடுறாங்க, 5 பேருக்கு இடம் இல்லை, 5 பேருக்கு இடம் இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், உட்கார்ந்துருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டால் எல்லாரும் அவங்கவுங்களாக என்ன செய்யணும், கொஞ்சம் தங்களை சுருக்கிட்டு இடம் கொடுத்துடணும். அது கொடுக்க முடியும். அப்படி 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் 55 பேர் அங்கே இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் அங்கே சின்ன சின்ன இடைவெளி விட்டுருப்பீங்க. நெருக்கி உட்காருங்கன்னு சொன்னோன்னு அப்படி காலை ஒடிக்கி இடிக்கி இப்படி உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் மடமடன்னு ஒரு 5 பேருக்கு இடம் உள்ளே கிடச்சி போயிடும். 55 பேர் இடத்துல தான் நம்ம பேர் உட்காந்துருப்போம். இப்போ டைட்டான இடத்துல இடம் ஃப்ரீயாக இருக்கிறது இந்த பஞ்சாயத்து வராது. இடம் டைட்டாக இருக்குது, அவங்களுக்கு இடமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், அதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 58வது சூராவில் 11வது வசனத்தில் சொல்கிறான், யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா கீல் இலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், மஜ்லிஸுகளில் சபைகளில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், ஃபப்ஸஹு நீங்கள் இடம் கொடுங்க, ஃபில் மஜாலிஸ் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விஸ்தீர்ணம் தருவான். நீங்கள் டைட்டாக இருக்கு இங்கே இடக்கு நினைக்காதீங்க. ஆளுக்கு 2 இன்ச்சு நவட்டினா ஒரு ஆள் உட்காந்துடலாம். 2 இன்ச்சு நகண்டாங்கன்னா என்ன வரும், ஒவ்வொருத்தனை ஒரு 3 இன்ச்சு நவலுக்கு நகண்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஒடுக்கிட்டாங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் ஒரு ஆள் உட்கார இடம் கிடச்சி போயிடும். அதனால் அல்லாஹ் அந்த இடத்த தருவேன்னு சொல்கிறான். நீங்கள் இடம் நெருக்கடிங்கிறதுக்காக வேண்டி 4 பேருக்கு இடம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், அப்போ அந்த சபையை நடத்துகிறவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிறங்க, இடம் கொடுங்க, கொஞ்சம் நெருங்கி வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நெருங்கி இருப்பான், சும்மா எடுத்து சும்மா விட்டுருப்பான், போய் ஒட்டிக்கிற அளவுக்கு உட்காந்தா இடம் கிடைச்சிடும். அப்படி கொஞ்சம் இந்த இடத்துல கிடைச்சா அடுத்த சபையில் கொஞ்சம் கிடைக்கும், அடுத்த சபையில் கிடைக்கும், கடைசியில் ஒரு ஆள் உட்கார இடமே கிடைச்சி போயிடும். இது 58வது சூறாவில் 11ஆம் வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை குர்ஆனில் ஒரு கட்டளையாகவும் சொல்கிறான். அப்போ யார் கூட்டங்கள் கம்மியாக இருந்தால் இடம் கொடுக்க சொன்னால் இடம் கொடுத்துடணும். அப்போ யாருமே இது பண்ணி நிற்க மாட்டாங்க. இது ஒரு விருந்துடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அந்த விருந்தில் அந்த இறந்தவர் வீட்டில் விருந்து கொன்ற பழக்கம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இறந்த வீட்டில் என்ன செய்கிறது, முதல் நாள் அன்றைக்கே அன்றைக்கே அடுத்த நாளைக்கே ஆட்டறுத்து பிரியாணி போட்டு சாப்பாடெலாம் போட்டு சொந்த பந்தமெல்லாம் தங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த விஷயம் மார்க்கத்தை தடுக்கப்பட்டது. மூத்து வீட்டில் விருந்து என்ன செய்யக்கூடாது,
அது கொடுக்கக்கூடாது. அவங்க உணவுக்கே வந்து அடுத்தவங்க பொறுப்பேற்றுக்கிறணும். மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டால், ஒரு வீட்டில் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் பெரிய கவலையில் இருப்பாங்க. நம்ம வாப்பா போயிட்டாரு, அண்ணன் போயிட்டாரு, புருஷன் போயிட்டாருன்னு ஏதாவது ஒரு கவலையில் அவங்க இருப்பாங்க. அப்போ கவலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்கள கூட கேட்காம செய்வாங்க. இதெல்லாம் இருக்கிறாளுங்க. அவங்க அவன் செத்ததுக்கு பிறகு வாரிசு இவங்க தானே, அவர் பிரித்து கொள்ளக்கூடிய இவங்க தான். அது வந்து எது போனாலும் இவங்கள தான் பாதிக்கும். இறந்து போன ஆள் வீட்டிலேருந்து எடுத்து செலவு செஞ்சாலும் அந்த இறந்தவருடைய சொத்துக்கு இவங்க தான் இருக்கிறவங்க தான் வாரிசாக வரப்போகிறாங்க. அது மனைவி தான் அதில் வரப்போகுது. அவளுக்கு உரிய சொத்தை எடுத்து செய்கிறோம், அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. மளிகை கடையில் சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி விடுவாங்க, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஆர்டர் பிடிச்சிட்டு வா, கறியை வாங்கிட்டு வா என்று சொல்லி இருக்கிற தூரத்து சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா பெரிய செலவை தள்ள கட்டு போயிடுவாங்க. அவங்க முடிவெடுக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. கணவனை இழந்த மனைவி முடிவுலாம் எனக்கு தெரியாது. அவங்க பாட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நீ பாட்டு அழுதுட்டு கடை, நாங்கள் பாட்டு சாப்பிட்றோன்னு செய்கிறாங்க இருக்கிறாளுங்க. மற்ற உறவினர்கள் சாப்பாடை போய் ஆர்டர் பண்ணி பெரிய அளவில் செய்கிறாங்க. தடப்படாமல் நடக்கும். இஸ்லாம் இனியமாக நிகழ்ச்சியில் இதை கேள்வியாக கேட்குறாங்க. நாங்கள் நிகழ்ச்சி நடக்கும் முஸ்லீம் அல்லாத மக்கள் எந்திரிச்சிட்டு இறந்த வீட்டில் போய் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றது நல்லா இருக்குதா, இது உங்கள் மனசு ஒத்துக்கிறதான்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இஸ்லாத்தில் உள்ளது நினச்சிட்டு அவன் கேட்குறான். இஸ்லாத்தில் அது இல்லைன்னு ஒன்று தெரியாமல் நம்ம செய்கிற செயல்களின் காரணமாக இந்த கேள்வியெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ என்னென்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்கவும் செய்கிறாங்க. நம்மளுடைய செயல்களை வந்து நம்ம பாட்டு தின்னுட்டு போகிறோன்னு பார்க்கக்கூடாது. பிற மத மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது தாவாவை எப்படி பாதிக்கிறது, மார்க்கத்தினுடைய நற்பெயரை எப்படி கெடுக்கிறது, ஒரு இறந்த வீடு ஒரு ஸ்தோகத்தில் இருக்கிற அவங்கள்ட்ட போய்கிட்டு நம்ம சாப்பிட்ற எப்படி சரியாக வரும், அவனுக்கு ஆறுதல் தானே கொடுக்கணும் அப்படிங்கிறது விளங்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சம்பவம் ஹதீஸில் வருகிறது. அஹ்மது, அபுதாவுத், நசையி, திருமதி, இப்னு மாஜா எல்லா நூல்களையும் வருது. நசையை தவிர எல்லா நூல்லையும் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜாஃபர் அவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஜாஃபர்னா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அதாவது அலியுடைய சகோதரர், அபு தாலிபுடைய மகன், சித்தப்பா பெரியப்பா மக்கள். அப்போ ஜாஃபர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சித்தப்பா மகன், தம்பிங்கிற கணக்கில் வருவார். அந்த ஜாஃபர் வந்து ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாரு, கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட செய்தி வந்து அப்போவே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த கொல்லப்பட்ட செய்தி யமாமாவிலேருந்து வர்றதுக்கு 5 நாள் வரும். ஆனால் அன்னைக்கே ரசூல் அறிவிக்கிறாங்க, வஹீல் அறிவிக்கப்படுது மரண செய்தி. அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, குடும்பத்தார்கிட்ட ஜாஃபர் கொல்லப்பட்டார் அப்படின்னு மௌத்தான செய்தியை அன்னைக்கே தெரிஞ்சுட்டாங்க. இந்த காலத்தில் வந்து அன்னைக்கு தெரிஞ்சிட முடியும். அந்த காலத்தில் தெரியிருக்க எந்த வசதியும் கிடையாது. இறை தூதர்னாலும் சொல்ல முடிஞ்சு. பொதுவான வேறு யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த செய்தி வந்து சேர்றதுக்கு 4-5 நாள் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஜாஃபருடைய இறந்த செய்தி ரசூலுல்லாஹ் வந்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஜாஃபருடைய குடும்பத்தார் இப்போ கவலையில் இருக்கிறாங்க. மூத்து செய்தியை கேட்டவுடனே ஜாஃபருடைய மனைவி, பிள்ளைங்க, மற்ற அவரை சார்ந்து இருக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இப்போ இன்னைக்கு கவலையில் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இஸ்னவுலி ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு இருக்கிற மற்ற மக்கள் சாப்பாடை தயாரித்து கொடுங்க. அவங்களுக்கு கூட அவங்க சமைக்க முடியாமல் இருக்காங்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பிடணுமா இல்லையா, அவங்களுக்கு சொல்லி சாப்பிட வைக்கணும். எத்தனை வீடுகளில் வந்து மனைவி சாப்பிடவே மாட்டாங்க, 2-3 நாளைக்கு புருஷன் சாப்பிட மாட்டான் மனைவி இறந்த கவலையில். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நம்ம சொல்லி கிள்ளி அவங்கள வந்து சாப்பிட வைக்கிற நிலையில் இருக்கும் பொழுது அவங்க வீட்டிலே மேய்ஞ்சிட்டு வர்றதுக்கு நியாயம் கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்னவுலி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சாப்பாட்டை, நீங்கள்ங்கிறது மற்றவங்களை, ஜாஃபர் குடும்பம் அல்லாதவங்களை நோக்கி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யுங்க, சாப்பாடை கொடுங்க. ஏன்னு கேட்டால், ஃபொகத் அஷா அத்தாகும் மா எசுகல்ஹும், அவங்களை வந்து கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அவங்கள கவலையில் ஆழ்த்தக்கூடிய ஒரு மரணம் நிகழ்ந்து விட்ட காரணத்தினால அவங்க வந்து அவங்க சாப்பிடவே முடியாத நிலையில் இருக்கிறாங்க, சமைக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு மௌத்துக்காக வேண்டி வெளியூருக்கு போகிறோம்னு சொல்லி வெளியூர்லேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க மற்ற நேரத்தில் வர்ற மாதிரி அட்வான்ஸ் எடுத்துக்கிறக்கூடாது. வெளியூரில் வந்தால் போன இடத்துல சாப்பிடுவோம். ஒருத்தர் வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்தாருன்னா அண்ணன் வீட்டில் சாப்பிடுவார், அது விருந்தாக எடுத்துக்கலாம். அண்ணன் வீட்டில் மௌத்துன்னு சொல்லி வெளியூர்லேருந்து புறப்பட்டு வர்றாரு, மனைவி மக்கள் 10 பேர் வர்றாங்க. இந்த 10 பேர் இங்கே வந்துட்டு சாப்பாடு தாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? விருந்துக்கு அழைச்சிருக்காங்க, மௌத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, வரக்கூடிய நேரத்திலேயே நம்ம அங்கேருந்து நமக்கு தேவையான சாப்பாடு நமக்கு வாங்கிக்கிடலாம், அவங்களுக்கு ஏதாவது பிரியாணி பிஸ்கட் பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு கொடுக்கணுமே தவிர, அந்த மௌத்துக்கு போகிற வீடுகளில் போய் தங்கலாம் செய்யலாம். தங்குங்க இருங்க, தங்குறது ஒரு ஆறுதல். குடும்பத்தாரை தங்கினாங்கள்னு சொன்னால் அந்த மரணத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அங்கே போய் சாப்பிட்றத விட என்ன செய்யணும், நம்ம சாப்பாடு கொண்டே கொடுக்கணும். இந்த பண்பாடு இப்போ இல்லவே இல்லை, ஒரு முஸ்லீம்கிட்டையும் கிடையாது. எந்த ஜமாத்து முஸ்லீம்கிட்டையும் இறந்த வீட்டில் போய் இந்த ஆறுதல் வாங்கி சாப்பாடு கொடுக்குறங்க பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு பழக்கமாக கொண்டு வந்து இறந்த வீட்டு சாப்பாடில் எக்காரணம் ஒன்று அவங்களும் சாப்பாடு தயாரிக்கக்கூடாது, நம்மளும் கொண்டு என்ன செய்யக்கூடாது, வாங்கி சாப்பிடவும் கூடாது. அவங்களுக்கு நம்ம தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறத பார்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து அந்த விருந்துகளை வந்து என்ன விருந்தாக இருந்தாலும் சரி,
அது வந்து ஒரு மார்க்கத்தில் சில ஒழுங்கு இருக்குல்ல, அந்த ஒழுங்கை மீறி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி விருந்துகளை நம்ம புறக்கணிக்கணும். மார்க்கத்தை மீறக்கூடிய விருந்துகள்னால் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருத்தர் விருந்து நடத்துகிறார். விருந்து நடத்தும் போதே அதில் வந்து இஸ்லாமிய மரபுகள், இஸ்லாம் கற்றுத்தந்த அதெல்லாம் மீறக்கூடிய வகையில் என்ன செய்கிறாங்கன்னா, ஏழைகள்லாம் அங்கே வரக்கூடாது, பணக்காரனை மட்டும் கூப்பிட்றாங்க. பார்த்தாலும் என்ன செய்யுது, செல்வந்தர்களுக்காக பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு விளங்குறது. நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க, அதெல்லாம் இல்லாட்டி உங்களுக்கு பஞ்சாயத்து வராதுல. நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க, ஏழண்டா உங்களுக்கு தரவே மாட்டானே. நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கிறீங்க, உங்களை மாதிரி செல்வந்தருக்காக தான் கொடுத்துருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்போ நீங்கள் செல்வந்தர் என்ன செய்யணும், புறக்கணிச்சிடணும். அது என்ன பணக்காரனை பார்த்து கொடுத்துருக்கான், எனக்கு தந்தது பரவாயில்லை, நீ ஏழைகளை வந்து புறக்கணிச்சிருக்கிறிய. அவன் சொந்தக்காரன் வந்து தம்பி ஏழையாக இருப்பான், அவனை விட்டுருவான். ஏதோ ஒரு தெருவில் பணக்காரப்பா அவனை கூப்பிடுவாங்க. அப்போ அவனை சொந்த உடன்பொறுப்புகளை விட்டுட்டு அவங்க வந்து செல்வந்தன் என்ற காரணத்திற்காக மற்றவங்களை அழைச்சிருப்பாங்க. அப்போ ஏழை என்பதற்காக யாரைய புறக்கணிக்கிறாரன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும், அண்டை வீட்டாருக்கு முதலிடம் கொடுக்க சொல்லி மார்க்கத்தில் இருக்கிறது. அண்டை வீட்டார் ஏழை என்ன கொடுக்க மாட்டான், அவங்க தெரிஞ்சு வரும். கூப்பிட்றதுன்னு செய்யுது, பக்கத்து வீட்டில் அவங்க கூப்பிடலன்னு தெரியும். முதல்ல பக்கத்து வீட்டு தானே ஃபஸ்ட்டு முதல் உரிமை அங்கே தானே கொடுக்கணும். அண்டை வீட்டுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும். கல்யாணத்துக்கு அழைக்கும் போது எந்த விருந்து அழைச்சாலும் முதல்ல என்ன செய்யுங்க, அண்டை வீட்டாரை அழைச்சிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரிகிறது இவர் விருந்து சமைக்கிற வகையில் பணக்காரன், நான் தனி ஸ்டேட்டஸ் உள்ள ஆள், பணக்காரங்களை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்க தெரிஞ்சிச்சு சொன்னால் அந்த வலிமா தான் கெட்ட வலிமாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷர்ரு தாமி தாமுல் வலிமத்தி, வலி வந்து உணவுகளிலே மகா கெட்ட உணவு எது என்று சொன்னால் ஒரு வலிமா உணவு. எந்த வலிமா உணவு என்றால், யுது ஆலகள் அகனியாவ், செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஒரு யுத்ரகல் ஃபுக்கரா, ஃபுக்கராக்கள் ஏழைகள் விடப்படுவார்கள் என்று சொன்னால் அதுதான் விருந்துகளிலே மகா கெட்ட விருந்து. கெட்டதுன்னு சொன்ன பிறகு போகலாமா? கெட்ட விருந்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறோம், இவங்க கூப்பிட்ட சரியில்லாமல் இருக்குது. விருந்து இழைக்கிற அவசியம்தான். ஒன் திறக்க தாவத்தை ஃபகத் அசல்லாஹ் ரசூலவ், யார் விருந்தை புறக்கணிக்கிறான்னு அவன்ல அரசு மாறு செஞ்சுட்டான் ரசூல் அதிலே சேர்த்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இது மகா கெட்ட விருந்து. மார்க்கத்தில் ஒன்று கெட்டதுன்னு சொல்லப்படுமே, ஆனால் அது போகிறது நியாயம் இருக்காது. நம்ம என்ன செய்யணும் பார்த்து அந்த மாதிரி சரியாக நடத்தலைன்னு சொன்னால் அதை தவிர்த்துடணும். அல்ல வேறு வேறு மார்க்கத்துக்கு விரோதமான ஆடல் பாடல் கச்சேரி வச்சுருக்கிறான், அந்த விருந்தை ஒட்டி என்ன செய்கிறான், வேறு வேறு மார்க்க முரணான விஷயங்கள்லாம் நிறைய நடத்தினான்னு சொன்னால் நம்ம அது புறக்கணிச்சிட வேண்டியதான். அப்படி இல்லாட்டி தான் அது போகணும். அது மாதிரி உள்ள விஷயத்தை புகாரில் 5177 ஹதீஸில் இருக்குது. அதை விட முக்கியமாக என்னென்னு கேட்டால், எந்த ஒரு சபையில் மார்க்க முரணானது நடக்குமே, விருந்து உள்பட, நம்ம விருந்துக்கு தான் இதை பேசுகிறோம், விருந்து அல்லாததுக்கு இந்த சட்டம் தான். ஆனால் விருந்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், மார்க்கம் தடுத்திருக்கிற சில காரியங்களை அந்த சபையில் நடக்கும் என்று சொன்னால் அந்த சபைக்கு நம்ம போகக்கூடாது. அந்த சபையில் இல்லாமல் அந்த அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து குர்ஆனில் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டால், 4வது சூறாவில் 140வது வசனத்தில் இருக்கிறது, இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுப்பர் பிஹா ஒ இஸ்தோசுபியா, அல்லாவுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய ஒரு நிலையில், ஒ இஸ்தோசுபியா அல்லாவுடைய வசனங்களை கேலிக்குரியதாக ஆக்கும் விதையில் ஒரு சபையை நீங்கள் கண்டால், பொலா தகுதும் ஆகும், அவங்களோட நீங்கள் அமரவே செய்யாதீர்கள். அவங்க ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் நடக்கிற நிகழ்வு அல்லாவை கேலி செய்கிற மாதிரி இருக்குது, அல்லாவுடைய கட்டளையை நிராகரிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அல்லாவை மறுக்கும் விதமாக அல்லாவை கேலிச்சுன்னா கேலி பண்ண மாட்டான், அந்த செயலை செய்வது அல்லாஹ் தடுத்தது அங்கே செய்வது கேலி செய்கிற மாதிரி தானே. அல்லாவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டான், அல்லாஹ் தடுத்தது எங்கே செய்கிறான்னா என்ன செய்யறான், அல்லாவை கேலி பண்ணுறான். அப்போ அல்லாவை கேலி செய்கிற மாதிரியான நிகழ்வு நடக்க கண்டால் பல தக்குவதும் ஆகும், அவங்களோடு நீங்கள் அமரக்கூடாது. எது வரைக்கும் அமரக்கூடாது என்று கேட்டால், ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் அமரக்கூடாது. அந்த சபையில் போகிறீங்க, இவன் வந்து 10 to 11க்கு பாட்டு கச்சேரின்னு வச்சுருக்கலாம், அது போகக்கூடாது. 11க்கு பிறகு பாட்டு கச்சேரிலாம் இல்லாமல் நல்ல நிகழ்ச்சி இருந்தால் போய்க்கலாம். அந்த அந்த மண்டபத்துக்கே போகக்கூடாது, இடத்துக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லவா என்ன செய்கிறான்னு கேட்டால், அவர்கள் வேறு ஒன்றில் மூழ்கும் வரை, அதே சபை தான், அவங்க வேறு ஒன்றில் மூழ்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு போகக்கூடாது. அப்போ ஒரு மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன்லேயே பல காரியங்கள் நிகழ்த்துவாங்க. மார்க்க தடுத்த காரியம் இருக்கும், அனுமதித்த காரியம் இருக்கும். அனுமதிச்சதும் தடுத்ததும் கலந்தே தான் கடைசி வரைக்கும் இருந்தால் போகக்கூடாது. பிரித்து இருந்தால் என்ன செய்யணும், சாப்பாடு 10லேருந்து 11க்குறான், அது பியூராக இருக்குது. சாப்பாட்டில் எந்த ஒரு மார்க்கம் தடை செஞ்ச ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன செய்கிறான்னா, அந்த இவருடைய பாட்டு கச்சேரி வச்சுருக்கோங்கிறான். 8 to 9 பாட்டு கச்சேரி, 9 to 10 சாப்பாடுன்னு பிரிக்கிறான். அந்த சாப்பாடு நேரத்தில் இதெல்லாம் இருப்பது இல்லை. 9 to 10 கச்சேரி நடக்கும், 10 to 11 சாப்பாடு நடக்கும்னு உங்களை அழைக்கிறான்னு வைங்க. சாப்பாட்டுக்கு அழைச்சானா விருந்துக்கு போகத்தானே வேணும். ஆனால் விருந்துக்கு போகிறதா இருந்தால் அந்த கச்சேரி நடப்பதை வைத்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. ஏன் புறக்கணிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் எப்படி உங்களுக்கு கண்டிஷன் போடுறான்,
அந்த சபை வேறு செய்தியில் மூழ்கிற வரைக்கும் அதில் போய் உட்காராதீங்கிறான். அதில் உட்காராதீங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் ஃபலா தகுதுமாகும், அவங்களோடு நீங்கள் உட்காரக்கூடாது. எது வரைக்கும் உட்காரக்கூடாது என்றால் ஹத்தா யஹூலு ஃபி, இந்த ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிங்கிறத கவனிக்க மாட்டாங்க நம்மளில் உள்ள பேணுதலுங்கிற வகையில். அல்லாஹ் தான் அந்த கண்டிஷனை சொல்கிறான். ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரி, வேறு ஒரு நிகழ்வில் அவர்கள் மூழ்கும் வரை. வேறொரு நிகழ்வுன்னா அனுமதிக்கப்பட்ட நிகழ்வு, அல்லாஹ் கேலி செய்யாத நிகழ்வு. அப்போ வேறு ஒரு நிகழ்வில் அவர்கள் மூழ்கிற வரைக்கும் அதில் நீங்கள் அமராதீர்கள். வேறு ஒரு நிகழ்வில் மூழ்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அமரலாம், தாராளமாக போகலாம். அப்போ ஒரு சபையிலேயே அதே நேரத்தில் சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பாட்டு நடக்குது. ஒரு பக்கம் சாப்பாடு இருக்குது, ஒரு பக்கம் கட்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது பிரிக்க இயலாது நமக்கு. அவனே பிரிக்கலை, அவன் பிரித்து காட்டாமல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே செஞ்சான்னு சொன்னால் அது போகக்கூடாது. அவனை பிரித்து இது சாப்பாட்டையும் இது வந்து பாட்டு கச்சேரி டைம்னா பாட்டு கச்சேரி செய்யாருன்னு அறிவுரையும் சொல்லணும், அது ஒரு விஷயம். நம்ம என்ன செய்யணும், 10க்கு தானே சாப்பாடு, 10க்கு வருவோம், அதுக்கு நான் வரப்போகிறேன், நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன், சாப்பாட்டுக்கு மட்டும் வர்றேன்னு சொன்னால் தப்பானா தப்பு இல்லை. அல்லாஹ் தடுக்கலை. அல்லாவே பிரித்து வேறு இதில் மூழ்கினால் நீங்கள் போகலாம்னு ஒரு அல்லாஹ் சொல்லி போடுறோம். இது 4:140. இதே கருத்தை வந்து 6:68 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒய்தா ராய் தல்லதீன யஹூதுன ஃபி ஆயாத்தினா, நமது வசனங்களில் வந்து விமர்சிக்கக்கூடியவர்கள், அதாவது மூழ்கி கிடக்கக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் ஃபாரில் அன்ஹும், அவங்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு காரியத்தில் மூழ்கிற வரைக்கும் புறக்கணித்து விடுங்கள். கேட்கலாம், நம்ம அதுக்கு போகாமல் இருக்கணும். ஆரம்பத்தில் நடந்த மீளாவில் கொண்டாட்டம் நடத்துவாங்க, அதுக்கு சில மாலைகள் போடுவாங்க, என்னமோ சிலலாம் செய்வாங்க. அந்த மாதிரி நடத்திவிட்டு ஒரு நல்ல காரியம் சேர்த்து செஞ்சார்களே, ஆனால் அது பிரிக்கப்பட்டு இருந்தால், இந்த சபை அவர் முடிஞ்சிருச்சு, இந்த சபை வேறன்னு பிரிக்கப்படாமல் இருந்தால் போகக்கூடாது. அந்த இதோட ஃபினிஷ்னா என்ன வேணும், மூட்டை கட்டும் போயிடணுங்க, அந்த கச்சேரி சம்மந்தப்பட்ட ஆளுக்கு போயிடணும், அதனுடைய எந்த ஒரு அறிகுறியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்வார்கள் என்று சொன்னால் அங்கே போவதற்கு குர்ஆன் நம்மளை தடுக்கலை. அல்லாஹ் தடுக்கிறாங்கிறது தான் நம்ம இதை தவிர்த்து கொள்ளணும். அல்லாவே கண்டிஷனோட தான் தடுக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிறணும். அதே மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இது ரொம்ப கடுமையாக பேணி இருக்கிறாங்க. எந்த அளவு பேணி இருக்கிறாங்கன்னு கேட்டால் புகாரில் 2613வது ஹதீஸில் ஃபாத்திமாவோட வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஃபாத்திமா வீட்டுக்கு வந்த உடனே வந்து உள்ளே நுழையலை. ஆனால் உள்ளே நுழையானோன்னு என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டாங்க. ஃபலம் எதுகுல் அலையா, இது புகாரில் 2613வது ஹதீஸில் இருக்கிறது. ஃபலம் எதுகுல் அலையா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, ஏதோ ஒன்று மகளை பார்க்கன்னு வந்திருக்கிறாங்க. வந்து வீட்டில் வந்து திரும்பிடுறாங்க. அப்போ திரும்பினது ஃபாத்திமா நாய் தெரிஞ்சு போச்சு, வாப்பா வர்றாங்க. உள்ளே வராமல் என்ன செய்கிறாங்க, திரும்பிட்டாங்களே, என்ன விஷயம் தெரிஞ்சு ஆளி வர்றாரு. ஆளிகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வாப்பா வந்தாங்க, வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு திரும்பிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று ரசூலுல்லாஹ்ட்ட போயிடுறாரு ஆளி. எதுக்காக நீங்கள் வந்துட்டு போனீங்க, வந்தீங்களாம்ல, எதுக்கு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா இன்னி ராயித்து அலா பாபிஹா சித்திரன் மௌஷியன், அந்த வாசலில் வந்து ஒரு அலங்கார திரை ஒன்று தொங்கி கொண்டிருந்தது, அது எனக்கு பிடிக்கல. அலங்கார திரை மார்க்கத்தில் ஹராம் கிடையாது. மார்க்கத்தில் வந்து உருவப்படங்கள் தான் தடை செய்யப்பட்டதே தவிர நீங்கள் உங்கள் வீடுகளில் அலங்காரமாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அலங்கார திரை போடலாம். அலங்காரமாக இருப்பதை வந்து இஸ்லாம் ரொம்ப அனுமதிக்கவே செய்கிறது. வழங்குதா புது ஜீனத்தகும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதையும் அலங்காரமாக இருந்துக்கிறங்கன்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால் இது வந்து நம்ம இறை தூதருடைய மகள். இறை தூதருடைய மகள் வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருக்கணும். அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் கூட இதை நம்ம செய்யலாமான்னு பார்க்கணும். அனுமதிக்கப்பட்டது எதை வச்சு தெரியுதுன்னு கேட்டால் இது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மாலி ஒளி துன்யா, எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன இருக்குது, எனக்கு இந்த துன்யாவில் என்ன ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த 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 தொங்க போட்டாங்கல்ல அந்த திரை, அதை வந்து யாருக்காக கொடுத்துருக்காங்கிறாங்க. தடுக்கப்பட்டதை கொடுக்க சொல்ல மாட்டாங்கல்ல. நம்ம மாதிரி ஆளுக்கு பயன்படுத்தக்கூடாது தவிர துர்சில் பிஹிலா ஃபுலானி நகலி பைத்தின் பிஹிம் ஹாஜத்தும், தேவை உள்ளவங்க இந்த மாதிரி இதை ட்ரெஸ்ஸாக தச்சு போடுற அளவுக்கு ஆளுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டே கொடுத்து விட்ருங்க இதை. அப்போ அலங்கார திரை போடுவதை தடுக்கலை. நம்ம வீட்டில் இருக்கலாமா, நீ என் மகளாக இருந்துட்டு இது செய்யலாமா, நமக்கெல்லாம் எதுக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு செஞ்சாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்துக்கு அழைச்சி அவங்களா வர்றாங்க. இந்த ஹதீஸில் மகளை பார்க்க அவங்களா வர்றாங்க. வரும்போது வீட்டில் ஒரு ஸ்க்ரீன் ஒன்று தொங்க விட்டுருக்கு. அந்த ஸ்க்ரீன் வந்து ஹராமான எதுவுமே இல்லை. ஹராமாக இருந்தால் ஃபாத்திமாவை போட்டிருக்க மாட்டாங்கல்ல, ஹராமெலாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் விலை வருந்தா தெரியுது. பார்த்தா என்ன செய்யுது, பகட்டான
ஒரு பகட்டானது பார்த்தாங்கன்னா அல்லாவுடைய ரசூலுடைய மகளுங்கிறாங்க, இது பகட்டான ட்ரெஸ் எதுக்குன்னு 4 பேர் கேட்பாங்கல்ல. அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா திரும்பிடுறாங்க. அப்போ திரும்பினோன்னு அந்த அலி வந்து விசாரிக்கும்போது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது எனக்கு பதில் அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு துன்யாவோட நமக்கு என்னது இதெல்லாம், நம்ம கொஞ்சம் முன்மாதிரி அதிக முன்மாதிரியாக இருக்க வேணாமா, அதிக பேணுதலாக இருக்க வேணாமாங்கிறது அதனுடைய கோணம். அது சொன்னோன்னு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, துருசில் பிஹில் ஆஃபுனா அந்த ஆளுக்கு போய் யார் ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவருக்கு கொடுத்து விடு, தொங்க போட்ட ட்ரெஸ்ஸை அவருக்கு கொடுத்து விடு, அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்க பயன்படுத்திட்டு போகட்டும் அப்படின்னு வேற சொன்னாங்கன்னு வருது. அதனால வந்து உருவப்படமாக இருந்தால் கிழிச்சு போட ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அப்போ உருவப்படம் போன்றது இருக்கலாமல் இருக்கும்போது கூட அவங்களுடைய தகுதியை குறைக்கிற ஒன்றுக்காகவே புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொன்னால் இது நமக்குள்ள அந்த சட்டம் இல்லை. ஏன்னா ரசூலுங்கிற முறையில் அவங்க தனக்கு விதித்து கொண்ட ஒரு கட்டுப்பாடு. நமக்கு வந்து ஒரு அலங்காரமாக இருக்கிற வீட்டுக்கு போகக்கூடாதுலாம் கிடையாது. அலங்காரமான திரை போட்டிருந்தாங்கன்னா அலங்கார வீட்டுக்கு நான் வரமாட்டோம், நல்ல பெயிண்ட் அடிச்சுக்கிற வீட்டுக்கு வரமாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அது மார்க்கம் வந்து தடுக்கலை, அலங்காரத்தை வரவேற்குது. ஆனால் இறை தூதர்கிற முறையில் தனக்குத்தானே அவங்க கூடுதலாக சில வச்சுருப்பாங்களே சட்டம், தனக்குன்னு உள்ள அதுக்கும் அது மாதிரி உள்ள சட்டத்தை தனித்தன்மையில் உள்ள சட்டம் இது, அவங்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு சட்டம். அதே நேரத்தில் வந்து இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அது என்னென்னு கேட்டால், அதாவது ஆயிஷா நாயகி அறிவிக்கிற செய்தி வருது புகாரில் 2105 ஹதீஸில். அவங்க ஒரு உருவப்படங்கள் கொண்ட ஒரு திரை சிலை வாங்குறாங்க. அந்த திரையில் உருவப்படமாக இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் வாங்குறாங்க, வாசலில் தொங்க போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு கேட்டால் உருவப்படங்கள்லாம் இருக்குது. அப்போ ரசூல்லா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, அதுக்கெல்லாம் ஆயிஷா நாயகி தொங்க விட்டு போட்டிருக்கிறாங்க வீட்டில். அதை பார்த்தோன்னே ரசூல்லா வந்து உள்ளே நுழையாமல் வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க, புறக்கணிச்சு போகலை, உள்ளே வராமல் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபரப்தி ஃபிஜிஹில் கராகத்தை, அவங்க முகத்தில் ஒரு வெறுப்பை நான் பார்க்குறேன், திருத்தான் ரசூல்லா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. யார் ரசூல்லா நீ மன்னிச்சிருங்க, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, மாபாலு ஹாதிஹின் நூறுக்கா, இந்த ஸ்க்ரீனுடைய என்ன வேலை, இது எதுக்கு நீ போட்டிருக்கிற அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இஸ்தரை துகாலக்கு, அது உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் உட்கார்ந்து கொள்வதற்காக தலையணையாக நீங்கள் பயன்படுத்துவதற்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தொங்க விட்டதை வந்து நீங்கள் உட்கார்ந்து விரிப்பாக பயன்படுத்துவதற்கும் தலையணையாக செஞ்சுக்கிறதுக்கு தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னும் சாபஹாதி ஈஸ்வரி, இந்த உருவங்களை வரையக்கூடியவர்கள் வைத்திருப்பவர்கள் கேம நாளில் அதபுன வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மலக்கள் நுழைய மாட்டார்கள்னு சொன்னார்கள் வருகிறது. இது புகாரில் 5181, 5961, 2105 ஹதீஸ்களில் வருது. அப்போ இந்த உருவப்படங்கள் மாதிரி உள்ள ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வெளியே நின்றுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் நமக்கு செட்டு இல்லைங்கிறாங்க. இது வந்து அனைவருக்கும் உள்ள சட்டம். ஏன்னா இது தடுக்கப்பட்டது, வேதனை செய்யப்படுவாருங்கிற அளவுக்கு தப்பான ஒரு விஷயம். ஃபாத்திமா நாயகி வீட்டில் இருந்தது வேதனை செய்யப்படுற விஷயம் கிடையாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறணும். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலியை வந்து விருந்து கூப்பிட்றாரு. ஒரு ஆள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாரு, வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலிட்ட சொல்கிற விருந்துக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கன்னு கூப்பிட்டார். குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம வந்து ரசூலா சேர்த்துக்கிறோமே, நம்ம புருஷன் பண்ணி ரெடி பண்ணி போகாமல் என்ன செய்வோம், நம்ம எங்கள் வாப்பாவையும் கூப்பிட்டுக்கிறோமேன்னு ஃபாத்திமா நாயகி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. லவ் தாவுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்லமானா, ரசூலுல்லாவை நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னால் அவங்களும் நம்மளோட சாப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா சொன்ன உடனே அவங்க ஆள் அனுப்பிவிட்டு ரசூலுல்லாவை கூப்பிட விட்றாங்க. கூப்பிட்ட உடனே அந்த வாசலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அது நிலைப்படிக்கிட்டு அப்படி நின்றுட்டாங்க. நின்றா அதில் ஒரு செவத்தில் என்ன செய்கிறது, ஒரு திரை தொங்க விடப்பட்டிருக்குது. அதை பார்த்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏன் வந்து உள்ளே நுழையாமல் நிற்கிறதுல என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ இது இல்லை வந்து எனக்கு சரியாக வராது, எந்த வீட்டில் வந்து அலங்காரம் செய்யப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வீடுகளுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள். இதுவும் வந்து உருவப்படங்கள் உள்ளதாக வரல. இதுவும் என்னன்னு கேட்டால், இந்த அலங்காரம் உள்ள வீட்டுக்கு நம்ம போகலாம், நீங்கள் யாரும் போகாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கவும் இல்லை. இந்த செய்தியை சொல்லும்போது மலக்குகள் வரமாட்டார்கள் என்றும் சொல்லவில்லை, வேதனை செய்யப்படுவார்னு சொல்லவே இல்லை, நான் வரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி அலங்காரம் உள்ள வீட்டுக்கு நான் வரமாட்டேங்கிறேன், அலங்காரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னார்களே, ஆனால் மார்க்கம் தடுத்த விஷயத்தை எப்படி போவார்கள்? அப்போ இந்த ஒரு அடிப்படை தடுத்த ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குமே. ஆனால் வீட்டில் கொடுக்குற மனைவி வீட்டில் கொடுக்குற விருந்து ஹலாலான உணவு தானே. ஹலாலான உணவாக இருந்தாலும் ஹலாலான வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள வேதனை செய்யப்படுற காரியம் இருந்தால் நான் வரமாட்டேன், ஏன் கூட இருந்தாலும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது ஒரு விஷயமாச்சு. இதெல்லாம் இந்த தீமையான சபைகளை புறக்கணிப்பது என்கிற வகையில் உள்ளது. இதுக்கப்புறம் அந்த விடுபட்ட சில செய்திகள்லாம் இருக்குது, அவற்றெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், மேற்கத்திய நாடுகளில் உள்ளவங்க சந்திக்கிற பிரச்சனை. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலும் ஆல்கஹால் இல்லாமல் உணவே இல்லைங்கிற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க.
எந்த ஆக்குவாங்கன்னு கேட்டால் சில உணவுகள்லாம் பொரிக்கிறாங்கல்ல, எண்ணெயில் நம்ம பொரிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஒயினில் பொரிப்பாங்க அவங்க. ஒயினை ஊற்றி அதில் என்ன செய்கிறது, அதில் போட்டு கறியெல்லாம் பொரித்து எடுப்பாங்க. இந்த ஒயினோட டேஸ்ட்டோட கொதிக்க வச்சு அதில் சாப்பிட்றதுக்கெல்லாம் எண்ணெய் மாதிரி பயன்படுத்துகிறார்கள்னு சொல்லி அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் இருக்குது. இது கூடுமான்னு கேட்குறாங்க. ஆல்கஹால் இது ஒயினுங்கிறது ஒரு போதைப் பொருள். போதைப் பொருளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வறுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அது ஆவியாயிரும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அது வறுத்தாலும் ஆவியாக மாறிடும்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்கஹாலில் வந்து ஆவியாகி விட்டால் நம்ம சாப்பிட்லாமா? ஒரு ஆல்கஹால் இருக்குது ஆவியாக மாறிடுது, அதை சாப்பிட்லாமா அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அல்லது நம்ம பிரெட்டு இதெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா சில கம்பெனிகளில் ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால்னு போட்டிருப்பான். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஆல்கஹால் போட்டு தான் செய்கிறாங்க. ஆல்கஹாலில் அந்த மாவை பிசைஞ்சு என்ன செய்வாங்க, அந்த பண்ணு அப்போ தான் நல்லா உப்பி வரும், லைட்டாக அந்த புளிப்பு சுவையெல்லாம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி பிரெட்டு பண்ணு அதிலெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஆல்கஹால் கலப்பாங்க. அவங்க கலந்து என்ன செய்கிறாங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் உள்ளவங்க அது ஹலால் என்றும் சில அறிஞர்கள் ஃபத்வாவும் கொடுக்குறாங்க. அதுதான் ஆவியாக போயிடும்றது. ஆல்கஹாலுங்கிறது ஆவியாக போகிறது தானே. ஆல்கஹால் செஞ்சாலும் என்ன செஞ்சினது கொஞ்சம் அங்கே கேஸ் மாதிரி தான், கேஸுக்கு வந்து ஆவி மாதிரி வர கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போயிடுதா இல்லையா? ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, அதெல்லாம் ஆவியோட வேறு கலந்துருது. ஸ்ப்ரேங்கிறது ஆல்கஹால் தானே. அப்போ அந்த ஆல்கஹால் விஷயங்களாக வந்து உணவுகள் நிறைய தயாரிக்கிறாங்க. மருந்தில் தயாரிக்கிறாங்க, அது கொஸ்டின் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ஹோமியோபதி மருந்துகள் பூராமல் ஆல்கஹால் தான். மருத்துவத்துக்கு அது இல்லை. மருத்துவத்துக்கு ஆல்கஹால் கலந்துட்டு போ. மருத்துவத்துக்கு எங்களுக்கு தடை செய்யப்பட்டதாக இருந்தாலும் மருத்துவங்கிறதுக்கு அனுமதிங்கிற விஷயம். இப்போ உணவுக்கு பேசணும். உணவில் இது மாதிரி கலந்துருப்பார்கள். ஏன்னா உணவுங்கிற அவசியம் கிடையாது தானே. இது இல்லாட்டி வேறு சாப்பிடலாம்ல. ஆல்கஹால் கலந்தது இல்லாட்டி வேறு ஒன்று சாப்பிடலான்னு இருக்குது. இது தான் சாப்பிடணும்னு கிடையாது. அப்போ இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு கேட்டால், உணவில் ஆல்கஹால் கலந்து ஆவியாக போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு சரியான அறிவியல் படி ஏற்றுக்கிற முடியாது. அது ஆவியாக போனாலும் அதனுடைய தாக்கத்தை அதை விட்டுட்டு தான் போகும். ஆவியாக போயிடும், அது ஆவியாக போயிடும். இப்போ உதாரணமாக ஆல்கஹால் இந்த இடத்துல கொட்டினீங்க, ஒரு சொட்டு தண்ணியும் கொட்டுறீங்கன்னு வைங்க, தண்ணி கொட்டின இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஆல்கஹால் கொட்டி காஞ்சி போன இடத்துல ஒரு மாதிரியாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஆல்கஹாலுடைய தன்மை அதில் விட்டுட்டு தான் போகும். நீங்கள் ஒரு இடத்துல ரெண்டையும் ஒட்டு பாருங்கள். ஒரு 50 மில்லி ஆல்கஹாலை ஒரு தரையில் ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி 50 மில்லி தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுற இடத்துல ஒன்றுமே இருக்காது, வெறும் தர மாதிரியே தான் இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு அழுக்கு உட்காந்துருக்கும், அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டு அதில் ஊற்றி பாருங்கள், தண்ணி ஊற்றுன இடத்துல ஒன்றுமே இருக்காது காஞ்சி போனவுன்னா. இது ஆல்கஹால் கொஞ்சம் இடத்துல காஞ்சி போயிடும். ஆனால் காஞ்சி போன என்ன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ ஆல்கஹாலுடைய அந்த தண்ணித்தன்மை தான் ஆவியாவதே தவிர அதனுடைய அந்த திடத்தன்மையில் கலந்துருக்கு ஒரு சாமா இருக்குதுல, அது வந்து அழிவது கிடையாது. அப்போ அதெல்லாம் உங்கள் பிரெட் பண்ணல சேரத்தானே செய்யும். ஆல்கஹால் ஆவியாக போயிடுச்சுன்னா ஆல்கஹாலில் எல்லாம் ஆவியாக போகலையே. நீங்கள் உங்களுடைய டெஸ்ட் பெரிய மருத்துவர்கிட்ட கேட்க வேணாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. ஆல்கஹால் ஆவியாக போகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிருமான்னு ஆகாது. அதனுடைய கடை, அதனுடைய வடுன்னு சொல்லுவாங்க, அதனுடைய வடு இருக்க தான் செய்யும். தண்ணிக்கு எந்த வடுவும் கிடையாது. அப்போ ஆல்கஹாலுக்கு ஒரு வடு இருக்குன்றால அந்த வடு எதில் இருக்குது? இப்போ ஆவியாக போச்சு தரையில் ஊற்றுனீங்க, தரையில் இருக்குது. பண்ணில் ஊற்றினா எதில் இருக்குது? பண்ணலான்னு இருக்கு. அந்த வடு என்ன செய்யும்? பண்ணில் பிரெட்டில் தான் இருக்கும். அப்போ பண்ணு பிரெட்லாம் அந்த ஆல்கஹால் கலந்தாங்கன்னு சொன்னால் தவிர்த்திடணும். அதில் போட்டிருக்கான்னு பார்க்கணும். ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் போட்டிருப்பாங்க, ஆல்கஹால் கலக்கவில்லை அப்படின்னா நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா ஆல்கஹால் வந்து மருத்துவத்துக்கு தான் உங்களுக்கு அனுமதிக்கப்படுமே தவிர அது போதைப் பொருள் அனுமதிக்கப்படாது. அதனால் அது ஒரு விஷயம். என்ன கேட்டால் ரசூல்லா வந்து போதைப் பொருளை வந்து நாங்கள் சிற்காவாக காடியாக மாற்றலாமான்னு கேட்பாங்கல்ல. முதல் நான் சொல்லியிருக்கிறேன், போதைப் பொருளை வந்து சாராயம் இருக்குது, அதை வந்து நாங்களாக என்ன செய்கிறோம் வயலில் வச்சதை இதை மாற்றினா கூடாதுன்ட்டாங்க. அது கூடும் தான். அது இது சிற்கா காடிங்கிறது மார்க்கத்தில் கூடும். நீனா மதுபானத்தோட மாற்றினீங்கன்னா கூடாதுங்கிறாங்க. அப்போ நீங்கள் மதுபானத்தை மாற்றுறீங்க, மதுபானத்தை நம்மளாக மாற்றினா அது கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு தெளிவான சட்டம் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே இந்த சிற்கா சம்பந்தமாக பேசும்போது விளக்கியிருக்கிறோம். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. எப்படி கேட்குறாங்க? சுயில் அனில் ஹமரி துத்தகது ஹல்லன், சாராயத்தையே என்ன செய்கிறாங்க, கல்லையே என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து ஹல்லுன்னு அரபியில் வினிகராக மாற்றுறாங்க. அது கூடுமான்னு கேட்கும்போது காலலா கூடாது, சாப்பிடாதீங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம மாற்றுறது வந்து நம்ம வினிகரை நம்ம ஒயின் இதெல்லாம் போட்டு வேறு ஒன்றா நீங்கள் மாற்றுறீங்க, பிரெட்டாக பண்ணாக ஏதோ ஒன்று மாற்றுறீங்கன்னு சொன்னால் அதனாலையெல்லாம் அதனுடைய தன்மை அந்த செயல் செய்யக்கூடாது. அதனால் இந்த ஆல்கஹால்லேருந்து நம்ம தூரமாக இருக்க வேண்டும். அது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். அடுத்ததாக உள்ள விஷயங்கள் நேரமாச்சா இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கிறது, அது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்னும் 3 நாளைக்கு தான் இருக்கா? இது போக 4 நாளா? இது போக 3 நாள் இருக்கிறது. அதுக்கு 2 நாள் கேள்வி பதில் இருக்குது. வெள்ளி சனி கேள்வி பதில் இது சம்பந்தமாக இந்த பேசின சம்பந்தம் தலைப்பு சம்பந்தமான கேள்வி வெள்ளி சனி இருக்கிறது. அப்போ அந்த உரை 3 நாளைக்குள்ளே உணவு முடியுமான்னு இப்போ விரட்டி எதாவது வேகமாக போகிறேன். வேகமாக சொல்கிற காரணமே இப்போ சொன்ன வேகத்தில் போனால் நான் ஸ்லோவாக சொன்னால் இது 2 நாளைக்கு சொல்லலாம். நான் வேகமாக சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் நிறைய மிச்சம் ஆகிடக்கூடாது, இப்படியா முடிச்சிடணும். உடை முடியாது போல இருக்குது. உணவாயாச்சும் குடிக்கணுமா இல்லையா?
அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகுது. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.